திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அன்பர்களே, நம் காலை அமர்வில் 5 பூதங்களுடைய வடிவம், நிறம், அதனுடைய எழுத்து, அதனுடைய குறியீடு, அதற்குரிய தெய்வம், தெய்வத்தினுடைய தொழில், அந்த பூதத்தினுடைய குணம், பூதத்தினுடைய தொழில் அப்படின்னு ஒரு செய்திகளை நம்ம பார்த்தோம். இந்த 5ம் தோன்றுவதற்கு மூலப்பொருளாக இருப்பன, பெரும் பூதங்களுக்கு மூலப்பொருளாக இருப்பன சூக்கும பூதங்கள் அல்லது தன்மாத்திரைகள் அல்லது ஐம்புலன் என்று பெயர். எனவே புலன் என்றும் தன்மாத்திரை என்றும் சூக்கும பூதம் என்றும் 5 சொல்லப்படுகிறது. இந்த 5ம் நமக்கு திருக்குறளும் எடுத்து சொல்லுகிறது என்பதை பார்த்தோம். இனி அடுத்த 5 சொல்ல போகிறார். இந்த 5ம் தொழில் கருவிகள், அறிதற்கருவிகள் என்று 2 வகை இருக்குது. அறிவதற்கு உதவுகிற கருவி என்பதனால அறிதற்கருவி என்று பெயர். இதுக்கு வடமொழியில் ஞானேந்திரியம் என்று பெயர். ஒரு செயல் செய்வதற்கு, அந்த செயல் புரிவதற்கு உரிய கருவிகள் என்பதனால அந்த 5 கருவிகளுக்கு தொழில் கருவிகள் என்று பெயர். அதுக்கு வடமொழியில் கண்மேந்திரியம் என்று பெயர். இப்போ 5 பூதம், 5 புலன். இப்போ நான் 3வதாக ஒரு 5 படிக்க போகிறோம். இந்த 5க்கு ஞானேந்திரியம் என்று வடமொழியில் பெயர். அறிதற்கு உதவுகின்ற கருவிகள், அதாவது அறிவதற்கு உதவுகின்ற கருவிகள் என்பதனால அறிதற்கருவிகள் என்று இதற்கு பெயர். அப்போ அறிதற்கரிய கருவிகள் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் அதையும் சொல் வழக்கில் ஒருவாறு வைத்திருப்போம். மெய், வாய், கண், மூக்கு, செவி. சொல் வழக்கம் இப்படி தான், மெய், வாய், கண், மூக்கு, செவின்னு. ஆனால் அப்படி சொல்லக்கூடாது. முதல்ல மண்ணுக்குரிய கூறு, அப்புறம் நீருக்குரிய கூறு, அப்புறம் நெருப்புக்குரிய கூறு, அதுக்கப்புறம் காற்று, அப்புறம் ஆகாயம். அப்போ இந்த 5 வரிசைப்படுத்தினீங்கன்னா, மண்ணுக்குரியது நாற்றம், நாற்றத்தை உணர்வது எது? மூக்கு. அப்போ மூக்கு தான் முதல்ல சொல்லணும். ஆனால் நம்ம யாரையாவது இந்திரியங்களை பற்றி சொல்லுங்கன்னு சொன்னால் மெய்வாய்க்கண், மூக்கு, செவின்னு சொல்லிடுவோம். ஏன் அப்படி சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பாடல்களில் இந்த சொல் பயன்படுத்தப்படுது. இப்படியே சொல் பயன்படுத்தப்படுவதனால நமக்கு அதை படித்து நம்ம அறிவுக்குள்ளே இந்த 5 பற்றி சொன்னால் இப்படி தான் சொல்ல தெரியும். அது எப்படி சுவையொலி ஊறு ஓசை நாற்றம் என்று சொல்லி பழகிட்டோமோ, ஏன்னா திருக்குறள் படிச்சிருக்கிறோம், அதை மனப்பாடம் பண்ணியிருக்கிறோம், அந்த வரிசையில் தான் நம்ம அறிவில் நிற்கும். அதுபோல் இங்கே வரும்போது ஞானேந்திரியம் என்று சொன்னோம்னா மெய், வாய்க்கண், மூக்கு, செவி, மெய், வாய்க்கண், மூக்கு, செவி என்று தான் சொல்லி பழக்கமே ஒழிய வரிசை பிரகாரம் சொல்லுகிற பழக்கம் நமக்கு இல்லை. பிறகு ஏன் ஆசிரிய பெருமக்கள் பாடும்போது அதை வரிசையாக பாடாமல் மாற்றி மாற்றி பாடினாங்க? அவங்க ஒழுங்காக பாடினா நாமளும் ஒழுங்காக படிச்சிருக்கலாம்ல. அவங்க மாற்றி மாற்றி பாடி வச்சுக்கிட்டு நாமளும் மாற்றி மாற்றி படிச்சிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர்களுக்கு ஒரு செய்யுள் அமைக்கும்போது யாப் அமைப்புன்னு ஒன்று இருக்கிறது, அந்த ஓசை குறிப்புன்னு இருக்கிறது, இலக்கண குறிப்பு இருக்கிறது. அந்த வரிசையில் சொல்லும் பொழுது அவர்களுக்கு மாற்றி சொல்லுகிற அதிகாரம் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஒரு புலவர் அப்படி நீங்கள் இருந்தால் 5ஐயும் வரிசையாக சொல்லுங்கிற அவசியம் இல்லை, மாற்றி மாற்றி சொல்லலாம். அதில் 2 சொல்லி 3 சொல்லாமல் விடலாம், 4 சொல்லி 1 சொல்லாமல் விடலாம், அல்லது 1 சொல்லி எஞ்சியவற்றை கருத்தில் வைத்துக்கன்னு சொல்லலாம். இதெல்லாம் புலவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் அப்படின்னு இலக்கணம் சொல்லுகிறது. அதனால் அவர்கள் வரிசையாக சொல்ல வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இல்லை. எனவே யாப் அமைப்புக்கு ஏற்றாற்போல் சொல்வதனால நம் சொல் வழக்கில் ஐம்பொறிகள்
ஐம்பொறிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஞானேந்திரியத்துக்கு மெய் வாய் கண் மூக்கு செவின்னு நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுட்டோம். ஆனால் முறையாக சொன்னால் முதல்ல நாற்றத்துக்குரிய செவி, சுவைக்குரிய நாக்கு, நெருப்புக்குரிய கண், காற்றுக்குரிய மெய், ஓசைக்குரிய செவி. இந்த வரிசையில் தான் சொல்லணும். செய்யுள் பாருங்கள். ஞானேந்திரியங்கள் நன்றா உரைக்க கேள், ஊனம் மிகும் பூதம் உற்று இடமா, ஈனமாம் சத்தாதியை அறியும் தானம், செவி தோல் கண் அத்தாலு மூக்கு என்று அறி. மாணவன்கிட்ட சொல்கிறாரு, ஞானேந்திரியம் என்று சொல்லப்பெறுகின்ற கருவிகள் 5 இருக்கின்றன. அவற்றை உனக்கு நான் சொல்கிறேன், நீ கொஞ்சம் கவனமாக கேட்டுக்கொள், நன்றா உரைக்க கேள். நான் சொல்கிறேன், கவனமாக கேட்டுக்கப்பான்னார். அதை சொல்லும்போது ஒரு சொல் பயன்படுத்துகிறார். ஊனம் மிகு பூதம் உற்று இடமா. ஊனம் அப்படிங்கிற சொல்லுக்கு குறை என்று பெயர். ஊனம்னா குறை, மிகும் அப்படின்னா மிகுதின்னு பேர். அப்போ இந்த பூதங்கள் 5ம் குறைவதும் கூடுவதுமாக நிற்கும். இப்போ பார்த்திங்கன்னா வெயில் கூடுதலாக நிற்கிது, வெப்பம் கூடி இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து அந்த சூழல் மாறுச்சுன்னா வெயில் குறைஞ்சிரும், காற்று மிகுதியாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சுன்னா குளிர்ச்சி இருக்கும், வெயில் காணாமல் போயிடும். அல்லது பருவம் மாறுகிற பொழுது காற்று காலம், மழை காலம், வெயில் காலம் அப்படின்னு பருவம் மாறுது. அப்போ ஒன்று மிகும்போது ஏனையவ குறையும், மிகுந்த ஒன்று மிகுதியாகவே இருக்காது, குறையும். அப்போ குறைதலும் மிகுதலும் உடையது பூதங்கள். அதுதான் சொன்னார். ஊனம் என்றால் குறைபாடு, மிகு என்றால் மிகுதி, குறைவதும் மிகுதுமாக இருக்கக்கூடிய பூதம் 5ம் அப்படிங்கிற சொல். இதெல்லாம் நீங்கள் நம்ம நடைமுறையில் எவ்வளவு அனுபவித்து சொல்கிறாங்கன்னு பார்க்கணும். ஞானேந்திரியங்கள் நன்றா உரைக்க கேள், ஊனம் மிகு பூதங்கள். ஊனம் என்பது குறைதல், மிகும் என்பதற்கு மிகுதல். குறைதலும் மிகுதுமாக இருக்கக்கூடிய பூதங்கள் 5ம் உற்று இடமா, அதாவது மண்ணை இடமாக கொண்டு ஒன்றை அறியலாம், காற்று இடமாக கொண்டு ஒன்றை அறியலாம். அதான் உற்று இடமா நின்று அறிகின்ற பொருள் 5. அப்போ இந்த மண், நீர், நிலம், நெருப்பு, காற்று என்கிற இந்த 5 பொருளை கொண்டு அறிவதற்கான கருவிகள் நமக்கு 5 கொடுத்துருக்கிறான் இறைவன். அப்போ மண்ணில் இருக்கிற நாற்றத்தை நமக்கு அறிவதற்கு மூக்குன்னு ஒன்று கொடுத்துருக்கிறார். மண் இருக்கிறது, அதுக்குள்ளே நாற்றம் இருக்கிறது, நாற்றம் மறைந்து இருக்கிறது. அந்த நாற்றத்தை உணர்வதற்கு நமக்கு மூக்கு கொடுத்துருக்கிறார். நீர் இருக்கிறது, நீருக்குள்ளே சுவை மறைந்து இருக்கிறது, அந்த சுவையை அறிவதற்கு நாக்கு கொடுத்துருக்கிறார். அப்போ மெய்வாய் கண் மூக்கு செவி என்று சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த 5ஐயும் அவர் வரிசையாக சொல்கிறார். எப்படி வரிசைப்படுத்துகிறாரு? மேலிருந்து கீழே வரிசைப்படுத்துகிறார். ஆகாயம், காற்று, நெருப்பு, நீர், நிலம். ஒன்று நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம்னு சொல்லணும், அல்லது ஆகாயம், காற்று, நெருப்பு, நீர், நிலம். இதான் வரிசைன்னு படுத்த இப்படி தான் வரிசைப்படுத்தணும். அந்த வகையில் பாட்டில் என்ன சொல்கிறார் பாருங்க. ஈனமாம். ஈனமாம் அப்படின்னு என்ன? தாழ்வை தருகின்ற. ஈனம்னா தாழ்வு. ஈனமாம் சத்தாதியை அறியும் தானம். தானம் என்ற சொல்லுக்கு இடம் என்று பொருள். தானம்னா கொடைன்னு ஒரு பொருள் இருக்குது. இரத்த தானம், அன்னதானம். அப்போ தானம்னா கொடைன்னு ஒரு பொருள், தானம்னா இடம் என்று பொருள். வடமொழியில் இஸ்ஸு சேர்ந்து ஸ்தானம், ஸ்தானம் அப்படிங்கிற ஒரு இஸ்ஸு சேர்ந்து வரும். இறைவன் கோயிலுக்கு நம்ம தலம் அப்படின்னு சொல்லுவோம், அது வடமொழி ஸ்தலம்பாங்க. நீங்கள் கேரளாவுக்கு போனீங்கன்னா ஸ்தலத்துக்கு போனேயாம்பாங்க, இஸ்ஸு சேர்த்து தான் சொல்லுவாங்க. தமிழுக்கு வரும்போது தலம் தான், அதில் இஸ்ஸு வராது. ஆனால் வடமொழி கலப்பில் வரும்போது ஸ்தல யாத்திரை, நாம் சொன்னால் தல யாத்திரை, ரெண்டும் ஒன்று தான். அது வடமொழியாக வரும்போது இஸ்ஸு சேரும்.
அப்போ அந்த இஸ் அதனால் நமக்கு இடத்தை தானம் என்ற பொருளால் குறிப்பது. அப்போ இந்த ஐந்தையும் அறிவதற்கு இடங்கள் 5 இடங்கள், நம்ம உடம்பில் 5 இடம் இருக்கிறது. அதுதான் தானம் அப்படிங்கிறது. இங்கே தானம் இடமாயிற்று. எது எது? செவி ஓசையை அறியும், தோல் பரிசத்தை அறியும், கண் உருவத்தை அறியும், அத்தாலு அப்படின்னு நாக்கு நாற்றத்தை சுவையை அறியும், மூக்கு நாற்றத்தை அறியும். இந்த பாட்டில் ஞானேந்திரியம் என்று 5 மட்டும்தான் சொல்லியிருக்கிறார். இந்த பூதங்கள் குறைவதும் மிகுதுமாக இருப்பவை, அவற்றை அறிவதற்கு இடங்களாக இருப்பன. நம்ம உடம்பில் 5 இடம் இருக்கிறது. அது எப்படிப்பட்டது? இந்த 5ம் நமக்கு மேன்மை கொடுக்காது. ஈனம், அது ஒரு சொல்ல போட்டார், ஈனமாம் சத்தாதி. அது என்னங்க இது ஈனம்னு ஏன் சொல்லணும்? ஞானம்னு சொல்லியிருக்க வேண்டாமா அப்படின்னு கேட்டால், இந்த 5 முன்னையே சொல்லியாச்சு, வஞ்சம் செய்வன. 5 நமக்கு வஞ்சனை செய்வது என்பதனால அதை ஞானம்னு சொல்ல முடியாது, ஊனம் அல்லது ஈனம் தான் சொல்லணும். நம்ம திட்டும்போது சொல்ல ஈனப்பிறவி அவன் கொடுமையாக சொல்ல நினச்சிங்கன்னா அவன் தாழ்வு செய்கிறான். தாழ்வை செய்வதனால ஈனம்னு பேர். ஊனம்னா குறைன்னு பேர். ஊனம் என்றால் குறைபாடு, ஈனம்னா தாழ்வுன்னு பேர். அதனால தான் நமக்கு பெருமக்கள் தன்னை சொல்லுகிற பொழுது அப்படிலாம் சொல்லிக்கிட்டாங்க. அந்த வகையில் பார்க்குறோம். சரி, இப்போ இந்த 5 எருகிற இடம் 5 இடம் சொல்லிட்டார். செவி, அதுக்கப்புறம் ஆகாயத்துக்கு அடுத்து இருப்பது உருவம், காற்று. அதனால் காற்றுக்குரிய பரிசம் என்பதனால மெய் அப்படின்ட்டார். அதுக்கப்புறம் நெருப்பு, கண்ணு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் சுவைக்குரியது நாக்கு போல அத்தாலுன்னு சொன்னார். நாற்றத்துக்கு மூக்குன்னு சொன்னார். இது 5 இடம் சொல்லிட்டார். இந்த 5ஐயும் அறிவதற்கு நம்ம உறுப்புகள் 5 இருக்கின்றன. இந்த 5 உறுப்புகளுக்கும் ஞானேந்திரியம் என்று பெயர். இந்திரியம் அப்படின்னாவே கருவிகள் என்று பெயர். அதிலிருந்து வந்ததான் இயந்திரம். இயந்திரம் அப்படிங்கிறோம் இல்லைங்களா? எந்திரம், எந்திரன் அப்படின்னா நமக்கு தெரியும். இயந்திரம் அப்படிங்கிறோம் இல்லைங்களா? இயந்திரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அப்போ கருவிகள் என்று பொருள். அப்போ 5 பூதம் இருக்குது. 5 பூதத்துக்குள்ளே மறைஞ்சிருக்கிற 5 புலன் இருக்கிறது. அந்த 5 புலன்களை அறிவதற்கு நமக்கு இறைவன் கொடுத்திருக்கிற கொடை 5 கருவி. இந்த 5ஐயும் அறிவதற்கு நமக்கு 5 பொருள் கொடுத்துருக்குறான். அந்த 5 பொருளில் மெய் 1, மூக்கு 1, நாக்கு 1, கண் 1, செவி என்ற 1. 5 வகையாக இருக்குது. 5 அறியும். இதை இந்த பாட்டை சொல்லிட்டார். அதோடு விட்டுருந்தால் பரவாயில்ல. அடுத்த பாட்டில் என்ன பண்ணுறாரு? இந்த 5ஐயும் அறிவதற்கான தொழில்நுட்பத்தை நமக்கு சொல்லுகிறார். மெக்கானிசம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? இது வேறு வகையாக சொன்னால் ஹார்ட்வேர். சாஃப்ட்வேர் பயன்படுத்துகிறவங்களுக்கு ஹார்ட்வேர் தெரியாது. ஏன், அவனுக்கு ப்ரோக்ராமை கொடுத்தா தட்டி போட்டு சொல்லுவான். ஏதாவது நின்று போச்சுன்னா, சார் ப்ரோக்ராமில் ஏதோ நிற்கிது, சரி ஆளை வர சொல்லு. அவன் பிரித்து மேய்ஞ்சி பார்த்து போட்டு இந்த இடத்துல ப்ராப்ளம், இந்த இடத்துல ஏன், அதுக்கு ஹார்ட்வேர் படிச்சிருக்கணும். சாஃப்ட்வேர் படிச்சிருந்தா வேறு வச்சு இல்லை. அதுபோல் இப்போ பேருந்து இயக்கிற ஓட்டுநர் இயக்கிடுவார். ஸ்டக்காச்சுன்னா மெக்கானிக்கை கூப்பிட்டு வண்டி நிறுத்திடுவார். அப்போ இயங்குகிற இயக்குனர் வேறு, அதுக்கான ஸ்பேர் பார்ட்ஸ் படித்து வச்சுருக்க ஒருத்தர் இருக்கிறான், மெக்கானிக்கல்னு இருக்கான். அந்த மாதிரி அறிவதற்கான கருவிகள் கண்ணு, காது, மூக்கு, வாய் அப்படின்னு 5 கருவி. இது அறிவது எப்படி நடக்குதுன்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னா அதனுடைய மெக்கானிசத்தை நமக்கு சொல்லுகிறார் இறைவன். எப்படி சொல்லுகிறார்? 2 பாட்டில் சொல்கிறாருங்க. 12, 13 2 பாட்டையும் ஒட்டுக்கா படிச்சிருவோம். 2ஐயும் பொருள் பார்ப்போம். பாருங்கள். வான் இடமா நின்று செவி மன்னும் ஒலி அதனை, ஈனமிகு தோல் கால் இடமா நின்று ஊனப் பரிசம் தன்னை அறியும், பார்வையில் கண் அங்கி விரவி உருவம் காணுமே. அடுத்த பாட்டு. நன்றா
நீர் இடமா நா ரதம் தான் அறியும் பொன்றா மனம் மூக்கு இடமா மூக்கு பூ இடமா நின்று அறியும் என்று ஓதும் அன்றே இறை ஆகமம் இதனை வென்றார் சென்றார் இன்ப வீடு. ரெண்டு பாட்டையும் சேர்த்தி பாருங்க. வான் இடமா நின்று செவி மன்னும் ஒளி அதனை. சும்மா உங்களுக்கு புரிவதற்கு நீங்கள் ஒரு அட்டவணை போட்டு வச்சுக்கலாம். செவி முதல்ல, இந்த செவி எதை அறியும்? ஒலி சப்தத்தை அறியும், ஓசை தன்னை அறியும். அந்த செவி ஓசையை அறியணும்னா ஆகாயம் என்ற பூதம் சப்போர்ட் பண்ணணும். ஆகாயத்தின் துணை இல்லாமல் இந்த காது ஓசை என்ற ஒன்றை அறியாது. மறந்துடக்கூடாது. நீங்கள் நல்லா நினைவில் வச்சுக்கணும். ஆகாயம் என்ற பூதம் தோன்றியது ஓசை என்ற அது தன்மாத்திரையிலிருந்து தான். இப்போ ஆகாயத்துக்குள்ளே மறைந்திருக்கிற பொருள் எது? ஓசை. சூக்குமமாக இருக்குது. அந்த ஓசையிலிருந்து தான் அந்த ஆகாயம் தூளமாக தோன்றி இருக்கிறது. சரி, அப்போ இந்த ஆகாயத்தினுடைய இயல்பாக இருக்கக்கூடிய, அதனுடைய பூதமாக இருக்கக்கூடிய அந்த ஓசை என்பதை அறிவதற்கு நமக்கு பெருமான் கொடுத்திருக்கிற கருவி செவி. அப்போ இந்த செவி ஓசை அறியும் என்று சொன்னால் அதுக்கு ஆகாயம் துணையாக நிற்கணும். ஆகாயத்தின் துணை இல்லைன்னா நம்மால் சப்தத்தை அறிய முடியாது. இது இப்போ நான் இப்போ பேசுகிறேன், நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. இங்கே ஆகாயத்துக்கு என்ன வேலை? நான் பேசுகிறேன், நீங்கள் கேட்குறீங்க. ஆகாயம் எங்கே வந்துச்சுங்க? ஆகாயம் என்பது வெற்றிடம் என்று பொருள். இதுதான் இடம் கொடுத்துருக்குது. நாமெல்லாம் உட்காரக்கு ஆகாயம் தான் இடம் கொடுத்துருக்குது. ஆகாயம் இல்லாமல் நம்ம இல்லை. சரி, இப்போ நான் பேசும்போது எங்கிட்டேருந்து வெளிப்படுவது சப்தம். அது எது? ஆகாயத்தின் கூறு. எங்கிட்ட வெளிப்படும் போது சப்தம், உங்கள் காதில் கேட்கப்படும் போது அந்த சப்தத்தை நீங்கள் கேட்குறீங்க, ஓசையை தான் நீங்கள் கேட்குறீங்க. நான் ஓசையை வெளிப்படுத்துவதற்கு ஆகாயம் துணை செய்யணும். நீங்கள் ஓசையை கேட்குறதுக்கு ஆகாயம் துணையாக நிற்கணும். இல்லைன்னா நான் பேச முடியாது, நீங்கள் கேட்க முடியாது. இது நம்புகிற மாதிரி இல்லையே. ஆகாயத்தின் துணை இல்லாமல் கேட்க முடியாதுன்னா எப்படி சார் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிள். உங்கள் கையில் இருக்கிற ஃபோனை எடுத்துக்குங்க. உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவருடைய ஃபோன் நம்பர் எடுத்து டயல் பண்ணுங்கள். பக்கத்தில் தானே இருக்கிறார், நேராக உங்கள் காலுக்கு வந்துடுமா என்ன? நீங்கள் அழைப்பு கொடுத்தீங்கன்னா இது என்ன பண்ணும்? நேராக சேட்டலைட்டுக்கு போகும். அங்கேருந்து தான் உங்களுக்கு வரும். இங்கே அழைப்பு கொடுக்கும் பொழுது சேட்டலைட்டுக்கு இது போகலை, டவர் பிரச்சனைன்னு வச்சுக்கலேன், உங்கள் காலுக்கு ரிங் வருமா என்ன? வராது. நீங்களும் நானும் பக்கத்தில் தானே உட்காந்துருக்குறோம், ரிங்கு நேரடியாக வர வேண்டியதானு கேட்டால் ரிங் டோன் வராதுயா. ஏன்? இந்த செல்ஃபோன் இயங்குவதற்கு சேட்டலைட் இன்றியமையாதது. அது இல்லைன்னா எதிர்த்தரப்பில் நீ கேட்கவும் முடியாது. இந்த ஃபோனில் எப்படி அது ஆகாயம் துணையாக நிற்கிதோ அது மாதிரி நான் பேசுவதுக்கு ஆகாயம் இருக்கிறது, நீங்கள் கேட்குறதுக்கு ஆகாயம் இருக்கிறது. நான் பேசுகிற சப்தம் சேட்டலைட்டில் போய்த்தான் உங்கள் ஃபோனுக்கு வறுமை ஒழிய நீங்கள் பக்கமாக இருக்கிறதுக்காக இந்த ஃபோனுக்கு நேரடியாக வராது. அப்போ என்ன தெரிஞ்சுக்கலாம்? ஒவ்வொரு ஓசையும் அறிவதற்கு ஆகாயம் என்ற பூதம் துணையாக நிற்கிறது. அப்போ செவி ஓசைதனை வான் இடமா நின்று அறியும். அதை எப்படி பாட்டில் கொடுத்தாரு? வான் இடமா நின்று செவி மன்னும் ஒளி அதனை. வான் என்பது பூதம், செவி என்பது இந்திரியம். எதை அறிகிறது? தன்மாத்திரை அல்லது புலனை அறிகிறது. நீங்கள் தன்மாத்திரை அல்லது புலன் அல்லது சூக்கும பூதம் பேர் வச்சுக்கிட்டிங்கன்னா இப்போ நீங்களே ஒரு அட்டவணை போட்டுக்கலாம். பூதம் செவி, இந்திரியத்தில் பூதம் என்பதில் ஆகாயம், இந்திரியத்தில் செவி. எதை அறியும்? ஓசை என்கிற ஒன்று, அது புலன்னு பேர். அப்போ நீங்கள் தலைப்பு எப்படி போடணும்?
முதல்ல போட வேண்டியது பூதம், அடுத்தது இந்திரியம், அதுக்கு அடுத்த அட்டவணையில் ஹெட் என்ன போடணும், புலன்னு போடணும். போட்டுட்டிங்கன்னா முதல்ல எழுத வேண்டியது முதல் இருக்கக்கூடிய வான், ஆகாயம். ஆகாயத்தை இடமாக கொண்டு எது, செவி, இந்திரியத்தில் செவி எதை அறியும், ஓசைதனை அறியும். இதுதான் ஃபார்முலா. ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் ஓ போட்டால் நம்ம ஹோல் ஸ்கொயர் போட்டால் இத்தனை வரும்னு சொல்கிறோமா இல்லையா? ஃபார்முலா என்னன்னு கேட்டால் ஏ ப்ளஸ் பி அப்படின்னு போட்டு ப்ராக்கெட் பண்ணி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2a + 2b அப்படின்னு போட்டோமா இல்லையா? அது மாதிரி ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா முதல்ல பூதம், அப்புறம் இந்திரியம், அப்புறம் புலன். அப்போ நமக்கு பூதத்தை இடமாக கொண்டு இந்திரியங்கள் அதற்குரிய தன்மாத்திரையை அறியும். வான் இடமா நின்று செவி ஒலிதனை அறியும். சரி, ஆகாயத்துக்கு அடுத்து இருப்பது எது, காற்று. அப்போ கால் இடமா நின்று காற்றை இடமாக கொண்டு இந்த உடம்பு என்கிற மெய் எதை அறியும், ஊற்றின்பத்தை அறியும், தொடுகிற உணர்வை அறியும். அதான் ரெண்டாவது வரி பாருங்கள். ஈனமிகு தோல் இடமா ஊன பரிசந்தன்னை அறியும். இதில் ஆசிரியருடைய அந்த சொல் விளையாட்டு பார்த்திங்கன்னா ஒரு வாறு இப்படி கூட சிந்திக்கிறாங்களேன்னு தோணும். ஆகாயத்துக்கு சொல்லும்போது எதுவுமே மயக்கம் தர மாதிரி வார்த்தையெல்லாம் பயன்படுத்தலை. வான் இடமா நின்று செவி ஒலி ஓசைதனை அறியும் அப்படியே நேராக சொல்லிட்டார். ஆனால் அந்த உடம்பை சொல்ல வரும்போது சும்மா இப்போ என்ன சொல்லியிருக்கலாம், மெய், அதாவது காற்றை இடமாக கொண்டு உடம்பு பரிசத்தை அறியும். உடம்புனா மெய் அப்படின்னு வச்சுங்க, மெய் பரிசத்தை அறியும் சொல்லியிருக்கலாம். ஆனால் ஆசிரியர் என்ன பயன்படுத்துகிறார் பாருங்கள். அது ரெண்டாவது பொருளை சொல்லும்போது ஈனம் மிகு தோல்னார். ஈனம் ஒரு சொல்ல பயன்படுத்துகிறார். ஏன் ஈனம்னு பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டால், இந்த உயிரினுடைய உணர்வில் பரிசம் ரொம்ப இன்றியமையாதது. அந்த பரிசம் உயிரை தாழ்வான தன்மையில் கொண்டு தள்ளி விட்டுடும். அதனால தான் இந்த பரிசத்தில் அடை கொடுக்கும்போது ஞானம்னு கொடுக்காம ஈனம்னு கொடுத்தார். இதுக்கு மேலே நான் விளக்கம் சொல்ல வேண்டியதில்லை, உங்கள் அறிவுக்கே எட்டும். இங்கே நம்ம எத்தனை வகையான இடர்பாடுகளை பார்க்குறோம். பணிகளுக்கு செல்லுகிற இடங்களில், பேருந்தில் செல்லுகிற பொழுது எத்தனை வகையான இடர்பாடுகளை பெண்கள் அனுபவிக்கிறாங்கன்னு பார்க்குறோம். எதனால்? பரிசம் என்கிற தீய எண்ணத்தினால். அந்த ஒரு உணர்வு அந்த உயிரை கீழ்ப்படுத்தும். அப்படிங்கிறனால தான் ஈனம்னு ஒரு வார்த்தையை போட்டார். இல்லைன்னா ஞானம்னு போட்டிருக்கலாம்ல, ஞானம் இடமாக நின்றுன்னு போட்டிருக்கலாமே. பரிசம் ஞானத்தை தராதியா, அது ஈனத்தை தான் கொடுக்கும். இதற்கு நூல்களில் ஒரு வேறு மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஒரு யானையை பிடிக்க வேண்டும் என்றால் பழைய காலங்களில் என்ன பயன்படுத்துவாங்கன்னு கேட்டால், பெரிய குழியை வெட்டி அதில் சிறு சிறு கம்புகளை போட்டு மறைச்சி தென்னம் இலைகளையும் அப்புறம் கரும்பு முதலானவற்றெலாம் மேல் பரப்பில் அப்படி போட்டு மறைச்சி வச்சுருவாங்க. அந்த குழி ஆழமாக இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்க, யானை பிடிக்கிறவங்க நினைக்கிறவங்க பெண் யானையை பழக்கப்படுத்தி வச்சுருப்பாங்க. அந்த யானைகள் இருக்கிற கூட்டத்தில் போய் ஆண் யானை மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு பாருங்கள், அது மேய்ச்சல், அந்த யானைகிட்ட போய், ஏன்னா அதனுடைய தந்தத்தை கவரணும், இவங்க நோக்கம் அதுதான். இந்த பெண் யானை அனுப்பி உள்ளாட்டோம்னா அது போய் அந்த கூட்டத்தில் போய் அந்த ஆண் யானையோடு அப்படியே உராய்ந்து தன் பக்கம் இழுக்கும். அது தன் வயம் இழக்கிறதுன்னு தெரியும் போது அந்த பெண் யானை என்ன பண்ணும், அழகாக இந்த யானையை தனியாக கூட்டிகிட்டு வரும்போது இந்த குழி வெட்டிக்கிற இடத்துல அது தாண்டி போயிடும். இந்த ஆண் யானை கரும்பை பார்த்து சோலையை பார்த்து உள்ளே விழுந்துடும். அப்போ இந்த யானை எதனால் விழுந்தது? பரிசத்தால் விழுந்து போச்சியான்னார். இப்படி நம்ம நூல் பாடி இருக்குது. அப்போ பரிசம் ஒரு உயிரை, யானை என்கிற விலங்க அப்படி சொல்லியிருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்க. அதனால தான் ஈனம் மிகு அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டார். எனவே பரிசத்தினால் நன்மை இல்லை என்பதனால் அவ்வாறு சொல்ல. ஈனமிகு தோல் காற்று, அதான் பரிசத்துக்குரியது. இடமா நின்று
ஊனம் குறைபாடுடைய பரிசத்தை அறியும் அப்படின்னு கொடுத்துட்டார். இது உலகியல்ல பார்க்கக்கூடிய ஒன்று. அடுத்து சொன்னார், பார்வையில் கண், நம்முடைய கண்ணு நெருப்பு என்கிற பூதத்தை பற்றுக்கோடாக கொண்டு எதை அறிகிறது? உருவத்தை அறியும். அப்போ பூதம் என்கிற இடத்துல நெருப்பு, இந்திரியம் என்கிற இடத்துல கண்ணு, அறிவது எதுனா உருவம். ஏன்னா அட்டவணை அப்படி தான் போட்டுக்கிறோம். முதல்ல பூதம், ரெண்டாவது இந்திரியம், அதுக்கப்புறம் அதனுடைய புலன். அப்படிங்கும்போது எதை இப்போ வான் இடமா நின்று செவி ஓசைதனை அறியும். வான் என்பது பூதம், செவி என்பது இந்திரியம், ஓசை என்பது ஐம்புலனில் ஒன்று. அப்போ அந்த பட்டியலுக்கு நேராக வரிசைப்படுத்தினீங்கன்னா இங்கே வரும்போது கண் அப்படிங்கிற இந்திரியமாச்சு, ரெண்டாவது அட்டவணையில் போடணும். அதுக்கப்புறம் அங்கி என்பது நெருப்பு பூதமாச்சு, அதை முதல்ல எழுதணும். எதை அறியும்? உருவத்தை அறியும், மூணாவதில் எழுதணும். நீங்கள் வரிசை பிறகு எழுதிடக்கூடாது. பாட்டில் மாற்றி மாற்றி இருக்கும். நீங்கள் வரிசைப்படுத்தும் போது பூதம்னா முதல்ல இடம்பெறணும், ரெண்டாவது இந்திரியம் இடம்பெறணும், மூணாவது புலன் இடம்பெறணும். அப்போ அந்தந்த பூதத்துக்கேற்ப புலன், புலனுக்கேற்ப பொறி. அவ்வளோதான். மாற்றி போட்டிங்கன்னா பொருள் மாறி போயிடும். கண் எதை அறியும்? உருவத்தை அறியும். கண் ஓசை அறியும்னு எழுதிடக்கூடாது, தப்பாக போயிடும். அப்போ அந்தந்த பூதத்துக்குரியது அதுக்குரிய பொறி. அந்த பொறியை கொண்டு எதை அறிகிறோம்? அதனுடைய புலனை அறிகிறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சோம். அப்போ செவி என்ற இந்திரியம் ஆகாயம் என்ற பூதத்தை கொண்டு ஓசை என்ற ஒன்றை அறியும் அப்படின்னு நம்ம அட்டவணைப்படுத்திக்கணும். அதே தான் கீழே இருக்கிறது. அப்போ அந்த ஊனம் என்கிற ஒரு சொல்ல பரிசத்துக்கு மட்டும்தான் ஆசிரியர் பயன்படுத்திக்கார், வேற எங்கேயும் பயன்படுத்தலை. அடுத்து பாருங்கள், அடுத்த பாட்டில் நன்றா நீர் இடமா நின்று, நாக்கு, ரதம் அப்படின்னா சுவை, தான் அறியும். அப்போ நீர் என்ற பூதத்தை பற்றுக்கோடாக கொண்டு நாக்கு என்கிற இந்திரியம் சுவை என்ற ஒன்றை அறியும். அதுக்கு அடுத்தது பொன்றா மனம் மூக்கு பூ இடமா நின்று, மூக்கு இந்திரியம், பூனா பூதம், அதாவது மண் என்ற பூதத்தில் எதை அறியும்? மனம் என்கிற நாற்றத்தை அறியும். எனவே மூக்கு அறிவது நாற்றத்தை. எனவே இப்போ 5 சொல்லிட்டார். அதற்கு மேலே ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறார் பாருங்க, நின்று அறியும் என்று ஓதும் அன்றே இறை ஆகமம். எனவே 5 பூதங்கள், 5 புலன்கள், 5 பொறிகள், மொத்தம் 5 சொல்லிட்டார். 6 தத்துவம் ஏது என்பது கேள்வி. அதுக்கு தான் விடை சொல்லிட்டு வரார். முதல்ல 5 பூதம் சொன்னார், ரெண்டாவது 5 புலன் சொன்னார், அடுத்தது 5 பொறி இந்திரியம், அது ஞானேந்திரியம் என்று 5 சொல்லியிருக்கிறார். அப்படி சொல்லும் பொழுது இந்த இந்திரியம் எப்படி செயல்படுகிறது என்ற அதனுடைய செயலாக்கத்தை நமக்கு சொல்லும் பொழுது இதை சொல்லிட்டார். அப்போ இதுவரைக்கும் நாம் பார்த்தது மொத்தம் 15 பார்த்துருக்குறோம். இதில் சொல்லி முடிக்கும்போது ஒரு 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 எப்படி அந்த முதல் பாட்டில் படிக்கும்போது இந்த 5ம் சேர்ந்தது இந்த உலகம் அப்படிங்கிற ஒரு வரி பார்த்தீங்களா, 5 பூதங்கள் கூடியது தான் உடம்பு அப்படின்னு பார்த்தீங்களா, 5ம் சேர்ந்தது மா காயம் முற்று இவற்றாம் அப்படின்னு ஒரு 4வது பாட்டில் படித்தோம் இல்லைங்களா. அதே மாதிரி இங்கே ஒரு வரி போடுறாரு, இதனை வென்றார் சென்றார் இன்ப வீடு. எதனை வென்றார்? இந்த 5புலனை வென்றவர்கள் இன்ப வீட்டுக்கு செல்வார்கள், வெல்லாதவங்க இன்ப வீட்டுக்கு போக மாட்டாங்க. ஏன்னா இன்ப வீடு என்பது எது? இறைவன் இருக்கிற இடம் இன்ப வீடு, அதுதான் இறைவனுடைய திருவடிப்பேறு. அப்போ 5புலன்களை யார் வெல்லுகிறார்களோ அவர்கள் இறைவன் வீட்டுக்கு செல்வார்கள். இல்லைன்னா நம்ம வீட்டுக்கு தான் போவோம். நம்ம வீடு எப்படிப்பட்டது? இன்பமான வீடா என்ன அப்படின்னு நினச்சிக்கிட்டு தானுங்க வந்தேன். அப்போது வந்து போகுது. எது? இன்பம்தான். இன்றைக்கி இன்பமாக இருக்க மாதிரியே இருக்குது, அப்புறம் பொசுக்குன்னு துன்பமாயிருச்சு. துன்பமாக இருக்குன்னு நினைக்கிறதுக்கு ஒரு இன்பம் வருது. சரி, விடவும் முடியல, இருக்கவும் முடியல. நம்ம நிலமை அப்படி தான் இருக்குது. கொஞ்சம் நேரம் பார்த்தா அருமையான வாழ்க்கை, இப்படியே இருந்தலான்னு தோணுது. அடுத்த செகண்டு அடுத்து வந்தோடனே அடக்கடவுளே, இதுக்கு அப்படி சிக்கணும், பேசாமல் கிளம்பி போயிருக்கலாமே
அப்படின்னு தோணுது. ரெண்டுமே முடியல, விடவும் முடியல, இருக்கவும் முடியல. என்னமோ வாழ்ந்து தானே ஆகணும், வாழ்ந்து தான் பார்ப்போமே அப்படின்னு நம்ம வண்டி ஓடிட்டுருக்குதுன்னு வச்சுக்குவோம். சரி, அப்போ யாரெல்லாம் ஐம்புலன்களை வெல்கிறார்களோ அவர்கள் சென்றார் இன்ப வீடுன்ட்டார். அதான் ரொம்ப முக்கியம். இதனை வென்றார் சென்றார் இன்ப வீடு. இறைவன் இருக்கிற இடத்துக்கு இன்ப வீடுன்னு பேர். அதான் வீடு பேரு அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் இறைவன் இருக்கிற இடம். அப்போ அந்த அஞ்சையும் வெல்லுதல் என்பது அவசியமான ஒன்று. அதை நாம் போராடிலாம் வெல்ல முடியாதுங்க, மறந்துடாதீங்க. இந்த அஞ்சையும் நீங்கள் வெல்லணும்னு நினச்சிங்கன்னா நாம் போராடி வெல்ல முடியாது. அப்படி வெல்லணும்னு நினைக்கிறவங்க இறைவன் என்கிற ஒருவனை துணையாக கொள்ளணும். ஏன்னா நம்மை விட நம்முடைய இந்திரியங்கள் நம்மை விட வலிமையானது. நம்ம பேச்சு அது கேட்காது. அப்போ அது அடங்கணும்னா என்ன பண்ணும்? நம்மளை விட வலிமையானவன் அல்லது இந்திரியத்தை வலிமையானவன்கிட்ட கூட்டு சேர்ந்துக்கணும். சேர்ந்துட்டீங்க, ஐயோ அவன் நம்மாலியா அப்படின்னு கொஞ்சம் அடங்கும். அப்போ இந்திரியங்கள் அடங்கணும்னா, புலன்கள் அடங்கணும்னா நீங்கள் யாரோடு சேரணும்? இறைவனோடு சேரணும். அவன் ஒருத்தந்தான் இதை அடக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவன். நீங்கள் அடக்குன்னு நினச்சிங்கன்னா அது உங்களை அடக்கிடும். யாராவது அடக்கி வெற்றி பெற்றவர் உண்டா அப்படின்னு கேட்டால் பெரும்பாலும் இல்லை. முயற்சி பண்ணி பார்ப்பாங்க, தோற்று தான் நிற்பாங்க. ஏன்? நினச்சிக்கிட்டு தாங்க இருக்கிறேன், முடிய மாட்டேங்குது. எது? சாதாரண சாப்பாட்டிலே நினச்சதை விட்டுடலான்னு நினைக்கிறோம், முடிய மாட்டேங்குதே. அதை பார்க்காத வரைக்கும் விட்டுடலான்னு தான் நினைப்போம். கண்ணில் பார்த்துட்டா ஒன்று சாப்பிட்டா கிடக்கு, இன்றைக்கி மட்டும் சாப்பிட்டுட்டுமா அப்படின்னு தோணும். ஏன்? அந்த நாவினுடைய சுவை, பழகி போன சுவை விட மாட்டேங்குது. அப்படி இந்த 5 நாளும் நாம் எதோடெல்லாம் பழகி இருக்கிறோமோ அந்த பழக்கம் நமக்கு விடவே மாட்டேங்குது. அப்படி விடணும்னு நினச்சிங்கன்னா இறைவனோடு நீங்கள் பழகணும். அவனோடு பழகுனீங்கன்னா அவனுடைய கருணையினால் இதை விடலாம். இல்லைன்னா மூச்சுள்ள வரைக்கும் அது நம்மளை தொடரும். யார் விடணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க இறைவனோடு தொடர்பு கொள்ளுங்க. கொஞ்சம் கைபேசி எண் கொடுத்தீங்கன்னா தொடர்பு கொள்ளலாம். ஆல் 5 இது 5 எழுத்து தான், சொல்லுங்கள் தொடர்பு கொள்ளுங்க அப்படின்னு 5 எழுத்துனால தொடர்பு கொண்டு முயற்சி பண்ணுங்க. காலை மாலை காலை மாலைன்னு 5 எழுத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. சாமி கொஞ்சம் காப்பாற்றியா, கொஞ்சம் காப்பாற்றியா, கை விட்டுடாதையா அப்படின்னு அவனை கொஞ்சம் கெஞ்சி கூத்தாடுங்க. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் பாவம் நச்சிக்கிட்டே கிடக்கிறான் இவன், சரி போடா அப்படின்னு தூக்கி போட்டார்னா காப்பாற்றிடுவார். நாம் அவரைத்தான் நாடணும். அவரை தவிர்த்து வேறு யாரும் நமக்கு இந்த விடயத்தில் உதவி செய்பவர்கள் ஒருவரும் இல்லை அப்படின்னு நம்ம பெரியவர்கள் வாழ்ந்து காட்டியிருக்கிறாங்க. புராணங்களை படிச்சிங்கன்னா தெரியும். சரி, இப்போ அடுத்த பாட்டுக்கு வருவோம். இந்திரியங்களில் ஞானேந்திரியத்தை பற்றி படித்தோம். அடுத்தது கண்மேந்திரியம்னு 5. அதாவது தொழில் கருவிகள். நம்ம தொழில் செய்தால் என்ன பண்ணுவோம்? சம்பாதிப்போம். என்ன சம்பாதிப்போம்? நிறைய பொருள் சம்பாதிப்போம். அது உலகியல்ல. நம்மற்றிருக்கிற கண்மேந்திரியங்கள் என்கிற இந்திரியங்கள் தொழில் செய்தால் நாமளும் சம்பாதிப்போம். 2 வகையாக சம்பாதிப்போம். என்னென்னலாம்? நல்வினைன்னு ஒரு வினை சம்பாதிப்போம், தீவினைன்னு ஒன்று சம்பாதிப்போம். இப்போ நான் பேசுகிறேன், இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தேன், நான் பேசுனதெல்லாம் நல்வினை. ஏன்? இறைவனை பற்றி பேசணும், நூலை பற்றி பேசணும், அதனால் நல்வினை ஆயிற்று. ஒருவேளை இதை பற்றி பேசாமல் நான் என்னால் வீட்டில் உட்காந்துக்கிட்டு, நான் என்னுடைய நண்பர்களோடு உட்காந்துக்கிட்டு எதையோது இன்றைக்கி ஒரு படம் வந்துச்சே பார்த்தியாடா, அந்த படம் எப்படின்னு பார்த்தியா, இது எப்படின்னு பார்த்தியா, அது அப்படி இந்த எதையோன்னு பேசிகிட்டு இருந்துன்னு வச்சிங்களேன், அப்பவும் பேச்சு தான், இதுவும் பேச்சு தான். இந்த பேச்சு எனக்கு நல்வினையை சம்பாரித்து கொடுத்துச்சு, அந்த பேச்சு எனக்கு தீவினையை சம்பாரித்து கொடுக்கும். அப்போ நீங்கள் எது பேசுகிறீர்களோ அதை பொறுத்து அது நல்வினையா தீவினையான்னு ஆகும். நான் இறைவனை பற்றி பேசினால் அது நல்வினை, என்னை பற்றி பேசினால் தீவினை. மறந்துடாதீங்க. நான் யார் தெரியுமில்ல, நான் வல்லவன், நான் நல்லவன்
என்ன போல் ஒருத்தன் இல்லை தெரியுமா அப்படின்னு பேசினாவே வச்சுதுரா வம்புன்னு அர்த்தம். எனவே நம்மளை பற்றி பேசணுமா, ஐயோ ஆளை உழுசாமி, நான் ஒன்றுத்துக்கும் ஆகாதாள், ப்ளீஸ் தயவுசெய்து என்னை பற்றி பேசாதீங்க அப்படின்னு எஸ்கேப் ஆகிற வழி பார்க்கணும். அதை விட்டு இன்னும் கொஞ்சம் சொல்லுங்களேன், இன்னும் கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு வச்சுக்கங்களேன், வந்துச்சுரா வம்புன்னு ஆயிரும். அதனால் எப்போவுமே அது தற்பெருமை நம்மளை கொண்டு பாவக்குழியில் தள்ளி விட்டுடும். மறந்துடாதீங்க, புண்ணிய கணக்கில் சேர்த்தாது. தற்பெருமை பேசுனா வீணாக போயிடும். அதனால் தயவுசெய்து நாமளும் பேசக்கூடாது. நம்ம யாராவது பேசினா தயவுசெய்து வேறு ஏதாவது பேசியா, இல்லை கம்முன்னு சிவனேன்னு இரு, பக்கத்தில் உட்காந்து இல்லை எந்திச்சு கிளம்பு. நீ அதை எதையும் பண்ணி நம்மளை வம்பளை மாட்டிட்டு போயிடுவாட்டிருக்குதே, அவருக்கு புண்ணியம் கிடச்சி நம்மளை பேசுனார்னு நம்ம வம்பளை சிக்கிக்குவோமே. அதனால் கவனமாக வச்சுக்கணுங்க. தற்பெருமைக்கு நமக்கு வேலை இல்லை, அதை கொஞ்சம் தூக்கி போடணும், பார்த்துக்கொள்ளுங்க. அதனால் இறைவனை பற்றி பேசினா நல்வினை. அதே போல் தான் நம்ம உடம்பை கொண்டு பொருள் ஈட்டுகிறோம். அறநெறியில் ஈட்டினீங்கன்னா நல்வினை. இன்னொருத்தரை கெடுத்து சம்பாரிச்சிங்கன்னா தீவினை. ஏதாவது ஒரு செயல் செய்கிறோம், அது ஒருத்தரை துன்பப்படுத்தி ஒரு பொருளை ஈட்டுவீர்களானால் அது தீவினை. அதே ஒரு துன்பப்படுத்தாமல் நீங்கள் இயல்பான ஒரு பணியை செய்து ஒரு பொருள் ஈட்டுவீர்களானால் அது அறத்தின்பாற்பட்ட பொருளாக இருக்குமானால் நல்வினையாயிடும். அப்போ வினை சம்பாதிக்கிற கருவிகள் 5 கருவிகள். எது பாட்டில் சொல்கிறார் பாருங்கள். கண்ணுதல் நூல் ஓதியிடும் கண்மேந்திரியங்கள் என்னும் வசனாதிக்கு இடமாக நன்னீடும் வாக்கு பாதம் பாணி வாக்கு பாதம் பாணி மண்ணு குதம் உபத்தம் ஆக்கருதும் நாளும் அது. இங்கே சொல்கிறாரு, கண்ணுதல் நூல் ஓதியிடும், இறைவன் அருளிய ஆகம நூல் கண்மேந்திரியம் என்கிற தொழில் கருவிகளை பற்றி சொல்லுகிறது. அந்த 5 கருவி எதுன்னு கேட்டால், பேசுவதற்குரிய வாய், போக்குவரவுக்குரிய கால், கொடுத்து வாங்குவதற்குரிய கை, அதுக்கப்புறம் மலம் கழுவுவதற்கான எருவாய், விந்து அணுக்கள் வெளிப்படுகிற கருவாய். மொத்தம் 5. பாட்டில் குதம் உபத்தம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ இந்த 5ம் தொழிற்கருவி என்று பெயர். வினைக்குரிய கருவி. பேசுவது வினை. நீங்கள் என்ன பேசினாலும் வினையாயிடும். நல்லது பேசினால் நல்வினை, நல்லது அல்லாதவற்றை பேசினா தீவினை. அப்போ பேசாமல் இருப்போமா? இருக்கவே முடியாது, பேசித்தான் ஆகும். அப்போ கவனமாக பேசுனீங்கன்னா நல்ல வினையை சம்பாதிக்கலாம். அது இறைவன் புகழ் பேசினா. சரி, அடுத்தது போக்குவரவு புரிதல், இடம் விட்டு இடம் பெயர்தல், போக்குவரவு. அதுக்கு எது வேணும்? கால் தான் போக்குவரவுக்குரியது. அப்போ பேசுவதுக்கு வாய், போவதும் வருவதுக்கு உரியது கால். கொடுக்கறது வாங்கிறதுக்கு என்ன வேணும்? கை வேணும். கொடுத்தாலும் வாங்கிறதுக்கும் கை வேணும். அதுக்கப்புறம் நீர் என்ற பொருள், நீங்கள் உடம்பில் உரிய அளவு சாப்பிட்டீங்கன்னா உடம்பில் மலக்கழிவுகள் தங்காமல் வெளியே போயிடும். நீரினுடைய தன்மை குறையுமானால் உடம்பில் மலக்கழிவுகள் போகாமல் தங்கிடும். தங்கிருச்சுன்னா வேறு வேறு நோய்களுக்கு இடம் கொடுத்தோம். அப்போ உடம்பில் ரொம்ப இன்றியமையாதது எதுன்னு கேட்டிங்கன்னா, கழிவுகள் அன்றாடம் வெளியேற்றப்படும். அதற்கு எது இன்றியமையாதுன்னா, தண்ணீர் குடித்தல் இன்றியமையாதது. அது எவ்வளவு குடிக்கணும்? வேண்டும் அளவு குடிக்கணும். சராசரின்னு ஒரு அளவு வச்சுருக்கிறாங்க. நீங்கள் மருத்துவத்தை கலந்துட்டிங்கன்னா குறைந்தபட்சம் 3 லிட்டர் ஒரு நாளைக்கு குடிக்க சொல்கிறாங்க. 3 லிட்டர். நாம் 3 டம்ளர் குடிக்கிறதே பெருசாக இருக்குது. நாம் என்ன நிறைய குடிச்சிட்டோன்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். நீங்கள் தண்ணீர் அதிகமாக குடிச்சிங்கன்னா உடம்புக்குள்ளே கழிவுகள் தங்காது. இப்போ கழிவு வெளியேற்றப்படணும்னா தண்ணி, வீட்டை சுத்தம் பண்ணால் என்ன பண்ணுவோம்? தண்ணி ஊற்றி தானே கழுவுவோம்.
அதுபோல் உள்ளுக்குள்ள இருக்கிறதெல்லாம் சுத்தம் பண்ணோம்னா தண்ணி நல்லா உள்ளே ஊற்றுங்க, சுத்தமாயிடும். சயின்ஸ் பாருங்கள், சாமி நம்ம கொடுத்துருக்கிற டெக்னாலஜி அப்படி கொடுத்துருக்காரு. நல்ல தண்ணி நிறையா சாப்பிடு. காலையில் எந்திரிச்சோன்னே வெறும் வயிற்றில் கொஞ்சம் தண்ணி குடிங்க. சாப்பிட்ட பிறகு குடிக்காதீங்க தண்ணியை, ஒரு அரை மணி நேரம் கழித்து குடிங்க. எப்பவுமே சாப்பிட்ட உடனே தண்ணி குடிச்சிங்கன்னா ரொம்ப சிரமம். ஒரு அரை மணி நேரம் இடைவெளி விட்டு குடிச்சிங்கன்னா உணவு செரிப்பதற்கு ரொம்ப துணையாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி தண்ணி குடிக்கக்கூடாது, சாப்பிட்ட உடனே தண்ணி குடிக்கக்கூடாது. தண்ணி குடிக்க வேண்டியதில் இவ்வளோ குறிப்பு இருக்கிறது. தண்ணி எப்படி குடிக்கணும்? கட 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 கடன்னு குடிச்சிடக்கூடாது, புரியுங்களா? தண்ணீர் சாப்பிடணும், தண்ணீர் குடிக்கக்கூடாது. தண்ணி என்ன பண்ணணும்? சாப்பிடணும். அது எப்படியா சாப்பிட்றது அப்படின்னு கேட்டால், தண்ணியை எடுத்து வாயில் ஊற்றுனீங்கன்னா உமிழ்நீரோடு கலந்து உள்ளே போகணும். நாம் என்ன தெரியுமா பண்ணுவோம்? இப்படி டம்ளர் எடுத்துன்னு வச்சுங்களேன், கட கட கடக்கணும் டம்ளர் முடிச்சுட்டா கீழேயே வைப்போம். அப்படி குடிக்கக்கூடாதுங்க. தண்ணியை எடுத்திங்கன்னா அப்படி தான் சாப்பிடணும். அதுக்கு பேர் தான் சாப்பிட்றதுன்னு பேர். அப்போ அந்த உமிழ்நீர் கலக்கும்போது நீங்கள் எடுத்துக்கொண்ட உணவை செரித்து கொடுக்கும். மருத்துவரையே பார்க்க வேண்டிய தேவை இருக்காதுங்க. தண்ணி ஒழுங்காக சாப்பிட்டிங்கன்னா. நாம் அதை ஒழுங்காக பயன்படுத்தாதனால தான் நிறைய பிரச்சனைகளை உடல் கூறுகளை இடர்படுகிறோம். எனவே தண்ணீர் 3 லிட்டர் குடிக்கணும். அதை குடிக்கும்போது அல்லது நீங்கள் வாய் வச்சு குடிச்சிருங்க, தப்பே இல்லை. எப்படி? அது உங்கள் டம்ளர் தான் அப்படின்னா வாய் வச்சு குடிங்க. ஏன்? வாய் வச்சு குடிக்கும்போது உமிழ்நீர் தன்னை போல் கலந்துரும். அல்லது எனக்கு அது சங்கட்டமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா தண்ணி எடுத்து ஊற்றிட்டு மெல்ல உள்ளில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக விழுங்கணும். அப்படி விழுங்குனீங்கன்னா தான் உமிழ்நீரோடு அந்த தண்ணி உள்ளே போகும். அதை விட்டுட்டு நீங்கள் மொத்தமாக எடுத்து கடன்னு ஊற்றினீங்கன்னா அந்த தண்ணீர் குடித்து பிரயோஜனம் இல்லை, பயனில்லை. அப்போ தண்ணியில் இவ்வளோ விஷயம் இருக்குது. அப்போ முடிந்தவரை பயன்படுத்தி பாருங்கள், உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் தெரியும். சாப்பிட்டவுடன் கொஞ்சோண்டு குடிச்சிட்டு விட்டுருங்க. ஏன்னா ரொம்ப குடிக்கக்கூடாது. சாப்பிடாம தண்ணி குடிக்காம தான் வம்பு. லேசாக கொஞ்சோண்டு தொண்டையை நனைக்கிற அளவுக்கு நிறுத்திட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து நீ எவ்வளோ குடிக்க நினைக்கிறோ அதை குடிச்சிக்குங்க. அதேமாதிரி சாப்பிட்றதுக்கு முன்னையும் சரி கொஞ்சோண்டு தான் குடிக்கணும். அது எவ்வளோ குடிக்கணும் தெரியுங்களா? சாமி கும்பிடும்போது குடிப்பேன் தெரியுமா, பார்த்துருக்கீங்களா? ஒரு உத்திருநீல தண்ணி எடுத்து வச்சு ஊற்றி அப்படி வச்சு அவ்வளோதான் தண்ணி குடிக்கணும். அப்புறம் எவ்வளோ நேரம் கழிச்சு சாப்பிட்ட முடிச்சு தான் குடிக்கணும். அப்படி குடித்தா உடம்பை உங்களுக்கு நோய் இல்லாமல் பார்த்துக்கலாம். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் உடம்பை மெயின்டைன் பண்ணலாம். புரியுதுங்களா? ஃபீஸு இப்போ டாக்டரையே பார்க்க வேண்டிய வேலை இருக்காது. எளிமையான மருத்துவ முறை. சரி, அதை தான் இங்கே சொன்னார். தண்ணி உள்ளே போச்சுன்னா என்ன ஆகும்? மலக்கழிவுகளை வெளியேற்றும். பாட்டில் சொல்கிறார் பாருங்க, நன்றா நீர் இடமா ரதம் தான் அறியும். இதை அறிகிற முறை மட்டும் சொல்லிட்டாரு. நீ அது என்ன பண்ணுது அப்படிங்கும்போது தான் அடுத்து சொல்ல போகிறார். அப்படியே உரை பாருங்க. நாக்கு நீரை இடமாக கொண்டு சுவைதனை அறியும், மூக்கு மண்ணை இடமாக கொண்டு மனத்தை அறியும். இவ்வாறு பதிஞானம் காட்டும் தத்துவ நூல்கள் சொல்லும். ஐம்பொறிகளையும் தத்தம் புலன்களில் செல்லாமல் தடுத்து நின்று வென்றவரே என்ன செய்வாங்க? வீடு வேற்றை அறிவாங்கன்னு சொன்னார். அது மாதிரி இங்கே கண்ணுதலில் வரும்போது இந்த கண்ணுதல் ஓடுகின்ற கண்மேந்திரியங்கள் என்று சொல்லப்பெறுவன இவ்வாறு இறைவன் ஆகிய அருளிய நூலில் இந்த 5 கருவியும் 5 அறியும்னார். அதற்கு உரை சொல்லும் பொழுது அடுத்த பாட்டில் சொல்லியிருக்கார் பாருங்கள். இதுலேயே கொடுத்துருக்கிறார். வாக்கு பாதம் பாணி மண்ணு குதம் உபத்தம் மாக்கருதும் இவற்றையும் சொல்லி இடத்த சொல்லிட்டார். இனி அந்த தொழிற்கருவியின் செயல்பாடு என்னன்னு அடுத்த பாட்டை சொல்ல பாருங்கள். வாக்கு ஆகாயம் இடமா வந்து வசனிக்கும், போக்கும் போக்கரும் காற்று இடமா புல்கி, கால் போக்கரும் காற்றிடமா புல்கி அனல் ஏற்கும் இடும், குதம் நீர் இடமா மலமாதி விடும், பார் இடமா உபத்தம் விந்து. இந்த பாட்டில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு அப்படி பாருங்கள். உரை படிக்கிறேன், அப்படி பார்த்துக்கொள்ளுங்க. சொல் ஆகாயத்தின் இடமாக வந்து வாயாக உறுப்பின் வழியாக ஒலிக்கும். வெளியில் இருக்கும்போது ஆகாயம்,
அதுக்குள்ளே மறைஞ்சிருப்பது காற்று, ஓசை. அந்த ஓசை உடம்புக்குள்ளே வரும்போது தொப்புள் நாவியிலிருந்து கீழேருந்து சப்தம் வரணும். சப்தம் கீழேருந்து வந்து வாய் வழியாக வெளிப்படுகிறது. அந்த சப்தம் வாயிடமாக வந்து வசனிக்கும்னார். சரி, ரெண்டாவது காற்றின் இடமாக நின்று வந்து அக்காலின் வழியாக போக்குவரவு செய்யும். நமக்கு மூச்சு காற்று தான் இயங்குவதற்கு துணை செய்வோம். போவது, வருவது, நிற்பது, நடப்பது, இருப்பது, கிடப்பதுன்னு படித்தோமா, அதுக்கு காற்று இடமாக நிற்கும். சரி, கை என்ன செய்யும்? கொடுக்கும், வாங்கும். நல்லா கவனிங்க, கொடுப்பதும் வினை, வாங்குவதும் வினை. இதனால தான் கைக்கு என்ன பேர்? கர்மேந்திரியம்னு பேர். நீங்கள் யாருக்காவது ஒன்று கொடுத்தீங்கன்னா நன்கொடையாகிறது இல்லைங்களா? அது கொடையாகிறது, நல்ல வினையாகும். சரி, நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு அது வினை தான் ஆகுது. வாங்குறவனுக்கும் வினை தான், கொடுக்குறவனுக்கும் வினை தான். சரி, அதுவே கொடுக்கக்கூடிய பொருள் கொடுக்கக்கூடியவரை பொறுத்து வினை வேறுபாட்டுக்குரியதாக மாறிடும். நல்லவங்கையில் கொடுத்தீங்கன்னா, நல்லது பயன்படுத்தினான்னா உங்களுக்கு நல்வினை வரும். தீயவங்கையில் கொடுத்தீங்கன்னா, தீய வினை செய்தானா கொடுத்த உனக்கு தான் வினை வந்து சேரும். அப்போ வினை கொடுக்கும்போது நல்லது தீயது என்கிற எதுக்கு பயன்படுகிறதோ அந்த பயன்பாடு கொடுத்து வாங்குறவனுக்கு உண்டல்லவா. எனவே கொடுப்பதற்கும் வாங்குவதற்கும் கை என்ற இந்திரியம் இருப்பதனால இந்த இந்திரியம் கர்மேந்திரியம் என்று பெயர். தொழிற்கருவி. எனவே கை தொழிலுக்கான கருவியாச்சு. கை தொழிற்கருவிக்கான கருவி, கைத்தொழிலுக்கான கருவி ஆயிற்று. சரி, அடுத்த வார்த்தை பாருங்கள். நீர் இடமா நின்று பாருங்கள், அந்த செய்யுள்ள கொடுத்துக்கிறாரு. எருவாய் நீர் இடமா நின்று கழிவு பொருள்களை போக்கும். அந்த தண்ணீர் தான் உடம்பில் கழிவு பொருள் நீக்கும். அதுபோல் மண் என்ன பண்ணுகிறது? கருவாய் நிலத்தை இடமாக கொண்டு விந்து அணுக்களை வெளிப்படுத்தும். எனவே இந்த 5 கருவிகளும் என்ன பேர்? கர்மேந்திரியம் என்று பெயர். இப்போ இதுவரைக்கும் நம்ம என்ன படித்தோன்னு கேட்டால் 5 பூதம், 5 புலன், ஞானேந்திரியம், கர்மேந்திரியம்னு மொத்தம் 20 படிச்சிருக்கோம். 20க்கு ஒரு என்ன தொடர்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு உடம்போடு அவற்றை தொடர்புடுத்தி காட்டியிருக்கிறார் ஆசிரியர். ஞானேந்திரியம் என்கிற கண்ணு, காது, மூக்கு, வாய், மெய் என்ற 5ம் செயல்படுவதற்கு 5 பூதம் இன்றியமையாதது. எனவே பூதத்தின் துணையில் தான் இந்திரியங்கள் சப்தம் முதலானவற்றை அறியும். அதே போல தான் பூதத்தை இடமாக கொண்டு தான் கர்மேந்திரியங்கள் தங்களுடைய வினைகளை செய்யும். பூதத்தின் துணை இல்லைன்னா கர்மேந்திரியம் என்னாகாது? செயல்படாது. அப்போ இந்திரியங்கள் செயல்படுவதற்கு பூதம் இன்றியமையாதது. அந்த பூதத்தின் துணையாகத்தான் நமக்கான தொழிலும் நடைபெறுகிறது, ஞானமும் நடைபெறுகிறது. கண்மமும் அங்கே தான் இருக்குது, ஞானமும் அங்கே தான் இருக்குது. எனவே பூதம் இன்றியமையாததாக இருக்குது. எனவே பூதம் 2க்கும் இடமாக நிற்குது. ஞானேந்திரியத்துக்கும் துணையாக நிற்குது, கர்மேந்திரியத்துக்கும் துணையாக நிற்கிறது. அப்போ 20 படிச்சுட்டோம் இதுவரை. 6 தத்துவம் ஏது என்று மாணாக்கர் கேட்ட கேள்விக்கு மெய்கண்டார் 20 தத்துவத்தை சொல்லிட்டார். நாளைக்கு உங்களை 20 எதுன்னு கேட்டால் சொல்ல தெரியணும். பூதம் 5, பொறி 5, ஞானேந்திரியம், கர்மேந்திரியம் 5 5 10, தன்மாத்திரை அல்லது புலன் என்கிற 5, மொத்தம் 20. சரி, இப்போ அடுத்து ஒரு 4 சொல்ல போகிறார். அந்த 4க்கு என்ன பேருன்னு கேட்டிங்கன்னா அந்த கரணங்கள் என்று பெயர். கரணம் அப்படின்னா கருவி, ஞானேந்திரியம் அப்படி மாதிரி கரணம் ஆனால் கருவின்னு அர்த்தம். அந்தர்னா உள் என்று பொருள். உள் இருக்கக்கூடிய கருவி அகக்கருவி என்று பெயர். இப்போ கண்ணு, காது, மூக்கு, வாய் போன்றவ வெளியே பார்த்தா தெரியும். எனவே இது புறக்கருவி. நம்ம உள்ளுக்குள்ளே 4 கருவி இருக்கிறது. அந்த கருவிக்கு அகக்கருவி அல்லது அந்த கரணம் என்று பெயர். அந்த 4 எது? மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்ற 4 கருவிங்க.
இந்த 4 கருவியும் 4 வகையான வேலையை செய்யும். இந்த 4ம் ஒன்றல்ல, ஒன்றொன்று ஒவ்வொரு வேலையை செய்யும். எப்படி கண் பார்த்தல் மட்டும் செய்யும், காது கேட்டல் மட்டும் செய்யும், மூக்கு நாற்றத்தை மட்டும்தான் அறியும், நாக்கு சுவையை மட்டும்தான் அறியும். அதுபோல் மனம் இதுதான் செய்யும், புத்தி இதுதான் செய்யும், சித்தம் இதுதான் செய்யும், அந்த கரணத்தில் இதுதான் செய்யும். அப்போ இந்த 4 கருவிக்கு 4 வேலை இருக்குது. அதைத்தான் இப்போ பாட்டில் சொல்ல போகிறார். அடுத்த பாட்டை பாருங்கள். பாட்டு எண் 16. அந்த கரணம் அடைவே உரைக்க கேள், அந்த மனம் புத்தியுடன் ஆங்காரம் சித்தம் இவை பற்றியது நிச்சயத்து பல்கால் எழுந்திருந்து அங்கு உற்றது சிந்திக்கும் உணர். அந்த கரணம் அடைவே உரைக்கக்கள். அந்த கரணங்கள் என்று சொல்லக்கூட 4ஐயும் முறையே சொல்கிறேன், கேட்டுக்கப்பா அப்படின்னார். என்ன? மனம் புத்தியுடன் ஆங்காரம் சித்தம். மனம் புத்தி ஆங்காரம் சித்தம்னு. மனம் 1, அடுத்து புத்தி 2, ஆங்காரம் 3, சித்தம் 4. 1 2 3 4. சரி, இதனுடைய வேலை என்ன? பற்றியது நிச்சயித்து பல்கால் இருந்திருந்து உற்றது சிந்திக்கும் உணர். பற்றியது 1, நிச்சயிக்கும் 2, பலகால் எழுந்திருந்து 3, சிந்திக்கும் 4. 1 1ஓட சேர்த்துங்க, 2 2ஓட சேர்த்துங்க, 3 3ஓட சேர்த்துங்க, 4 4ஓட சேர்த்துங்க. 1 மனம். மனம் என்ன செய்யும்? பற்றும். புத்தி என்ன பண்ணும்? நிச்சயிக்கும். ஆங்காரம் என்ன பண்ணும்? பலகால் எழுந்திருக்கும். சித்தம் என்ன பண்ணும்? சிந்திக்கும். அதை 1 1ஓட கூட்டணும். அதுக்கு தான் 1 2 3 4, 1 2 3 4 போட்டிங்கன்னா 1ஓட 1 கூட்டிட்டிங்கன்னா மனத்தினுடைய வேலை பற்றுதல், புத்தியின் வேலை நிச்சயித்தல், ஆங்காரத்தின் வேலை துணிந்து எழுதல், அதான் எழுந்திருந்தினர், சித்தத்தின் வேலை சிந்திப்பது. நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 1 மாதிரியே தெரியும், ஆனால் 4 1 அல்ல. மனத்தின் வேலை வேறு, புத்தியின் வேலை வேறு, அதுக்கப்புறம் அகங்காரத்தின் வேலை வேறு, சித்தத்தின் வேலை வேறு. இதை நீங்கள் எப்படி தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு கேட்டால், இந்த 4 துறைகள் என்று நினைவில் வச்சுக்கோங்க. 4 துறை. மனம் என்பது ஒரு தனித்துறை, புத்தி தனித்துறை, அகங்காரம் தனித்துறை, சித்தம் தனித்துறை. இப்போ நான் கடைத்தெருவில் போகிறேன், ஒரு பொருள் அப்படி பார்க்குறேன். பார்க்கும்னே என்னுடைய கண் என்ன பண்ணும்னா, அந்த பொருள் அப்படி படம் எடுத்து என் உள்ளே அனுப்பும். அனுப்பின உடனே இது என்ன புதுசாக இருக்குது, இது என்னது, இதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு தோணுச்சுன்னா முதல்ல பற்றுவோம். பற்றியதை நிச்சயிக்கணும், அதை பற்றி பலகால் சிந்திக்கணும், சிந்தித்து அதை பற்றி தெளியணும். உடனே நான் என்ன பண்ணேன், அந்த கடைக்கு போனேன், அந்த பொருளை பார்த்து அங்கே இருக்கட்டும், இது என்னங்க பொருள், இது எதுக்கு பயன்படுது, இது ஏன் வாங்குறாங்க, என்ன ஏது எல்லாம் கேட்டு டேட்டா பூரா கேட்டு என்ன பண்ணிக்கிறேன், ஸ்டோரில் தங்கிக்குது. அடுத்து இது அப்படியே உள்ளுக்குள்ளே கிடக்குது. திடீர்னு அன்றைக்கி பார்க்குறோம், நம்மளால் அந்த பொருளை வாங்க முடியல அப்படின்னா, இதே பொருளை இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள் கழித்து, ஒரு மாதம் கழித்து பார்த்த உடனே அடாடா அந்த கடையில் பார்த்தோம்ல அந்த பொருள் தான். ஏன் ஃபோட்டோ எடுத்தோடனே அது உள்ளே போச்சு, ஏற்கனவே இருக்கிற ஸ்டோரேஜில் போய் இது அங்கே கடையில் பார்த்தது தான், அது என்ன பண்ணும், இது தான் இது பண்ணும், இதை வாங்கலாமா வேண்டாமா, அப்போவே ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தோம் வாங்கலான்னு, இப்போவாது வாங்கிடலாமா, வாங்கிடுவோம். அப்படி பார்த்து சிந்தித்து பலகால் எழுந்திருந்து அப்புறம் ஒரு முடிவுக்கு வரும். அதை முடிவு கொண்டு நிறுத்துவது சித்தம். இது ஒவ்வொன்றும் தனித்தனி துறைகள் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக்கொள்ளணும். இதை வேறு வகையாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நமக்கு தெரிந்த ஒரு அன்பர், நீங்கள் செல்லுகின்ற கடை தெருவில் போய் கொண்டிருக்கும்போது எதிரே வருகிறார். அவர் எனக்கு ரொம்ப பிடித்தமானவர், விருப்பமானவர்னால்
என்னுடைய செயல் எப்படி இருக்கும்? ஒருவேளை வருபவர் அவர்கிட்ட நான் கடன் வாங்கின நபர் அப்படின்னா எப்படி இருக்கும்? சிந்திச்சு பாருங்களேன். சும்மா முதல்ல நம்ம பிடித்தவர்னால் என்ன பண்ணுவோம்? போயிட்டே இருந்தோம், நம்ம கண்ணு சும்மாவாக போகும், பராபரத்துக்கிட்டு பராக்கு பார்த்துட்டு தானே போகும், இந்த பக்கம் அந்த பக்கம் அந்த பக்கம் அப்படி. டக்குன்னு பார்த்தா எதிரில் பார்த்தா ஒருத்தர் வந்துட்டுருக்கிறாரு, நம்மால் மாதிரியே தெரியுதே அவர். ஏன் அந்த உயரம் நம்மளை மாதிரி. அப்புறம் கொஞ்சம் நாமளும் நெருங்கணும், அவரும் நெருங்கினார். நெருங்க நெருங்க அவர் மாதிரி தான் இருக்குதுன்னு இன்னும் கொஞ்சம் நெருங்க அவரு தான் அப்படின்னு ஆச்சு. உடனே என்ன பண்ணுச்சு? டே நண்பா, ஏன் நம்மாலியா அவரு. அதனால் அவன் பார்க்காம போனால் கூட நம்ம சத்தமாக கூப்பிட்டு டே நண்பா எங்கே டே மாப்பிள்ளை எங்கே கூப்பிடுமா இல்லையா? சத்தமாக கூப்பிட்டு இங்கே வாடான்னு போய் பார்த்து கட்டி தழுவி நின்று எத்தனை நாள் ஆச்சுடா உன்னை பார்த்து, வாடா மாப்பிள்ளை ஒரு காப்பி சாப்பிட்லாம், ஒரு டீ சாப்பிட்லாம் வா அப்படின்னு 2 பேரும் போய் உட்காந்து அளவலாவி கொண்டு இருப்போம். இது நண்பராக இருக்கிற பட்சத்தில். கடங்காரனாக இருந்தால் அப்படியே பார்த்தோம், அவரு மாதிரியே இருக்குதே, கொஞ்சம் நெருங்கினோம், ஆமாயா அவரு தான், ஐயையோ போச்சே பழைய கடனை வேற கேட்பான்னு. என்ன பண்ணலாம்? கீழே குனிஞ்சிக்க, இந்த பக்கம் திரும்பிக்க, இல்லைன்னா ஃபோனை எடுத்து வந்த மாதிரி காதில் வச்சுக்க, ஹலோ சொல்லுங்கள், அந்த பக்கம் பார்த்துடாத, இந்த பக்கமே பார்த்துட்டு போ. இத்தனையும் எங்கிருந்துங்க வருது? உள்ளுக்குள்ளே ஸ்டோரேஜில் இருக்குது. இவன் கடங்கான, காசு கேட்பான், சிக்கிடாத, இவன்கிட்ட தப்பிக்கணும்னா நீ இப்படி பண்ணு. இதெல்லாம் இப்படிங்கிறக்குள்ளே கொடுத்துச்சு பாருங்கள் ஆர்டர். இப்போ ஒரு செயலை நீங்கள் டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்தீங்கன்னா, சார் கொடுத்துட்டு போங்க சார், ஏன் நான் பார்த்துட்டு சொல்கிறேன் சார்ம்பார். அப்புறம் கொடுத்துட்டு பார்த்தேன்னு அடுத்த டேபிள் தள்ளுவார். அப்புறம் அவர் பார்க்குறதுக்கு எப்போ பார்ப்பாருன்னே தெரியாது. அப்புறம் அவர் டேபிள் விட்டு அந்த டேபிள், இது கடைசியில் போக வேண்டிய டேபிளுக்கு எப்போ போகணும்னு கேட்டால் யாருக்குமே தெரியாது. அப்படி தான் நம்ம துறையெல்லாம் செயல்படுது. ஆனால் நமக்குள்ளே உள்ளுக்குள்ள இருக்கிற துறை எப்படி செயல்படுதுன்னா, இப்படிங்கிறதுக்குள்ளே ஃபோட்டோ எடுத்துருச்சு, உள்ளே போச்சு, ரிசர்ச் பண்ணிடுச்சு, தம்பி இவர் உன் நண்பன் இல்லை, இவன் கடங்காரன் அப்படி இப்படிங்கிறத சொல்லி போடுச்சேன். அவ்வளவு வேகமாக நம்ம அகக்கருவிகள் வேலை செய்கின்றன, மறந்துடாதீங்க. அந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் அறிவு வேலை செய்யும். அப்போ பற்றுதல், ஆராய்ச்சி செய்தல், நிச்சயித்தல், துணிந்து எழுதல், இதெல்லாம் ஒவ்வொரு கருவி ஒவ்வொரு வேலையை செய்யும். உங்கள் மனதை, உங்கள் கருவிகள், இப்போ கண்ணு காது மூக்கு எதாக இருந்தாலும் சரி, நம்ம பாடம் கேட்டுட்ருக்குறோன்னு வச்சுக்கோங்களேன், பக்கத்துலேருந்து ஒரு சத்தம் வருது. எது? ஒரு சினிமா பாட்டு. அப்படியே பார்க்குறோம், ஏதோ ஒரு பாட்டு நமக்கு பிடிச்ச பாட்டு மாதிரியே இருக்குதே அப்படின்னு ஒரு நிமிஷம் என்ன பண்ணுவோம், இங்கே கேட்குறத விட அறிவை கொஞ்சம் அந்த பக்கம் செலுத்துவோம். அப்படியே பார்த்துனே ஆகா அருமையான பாட்டாச்சு அப்படின்னு நினச்சோன்னே என்ன ஆயிரும், பாட்டு மட்டும் இல்லை, பாடுற ஆள், அது ஆக்ட் பண்ண ஆள் யார், அதுக்கு டைரக்டர் யார், அந்த காட்சி என்ன காட்சிங்கிறீங்க, ஐயோ அருமையான காட்சி ஆச்சே அப்படின்னு ஒன்று என்ன ஆகிப்போச்சு, சித்தாந்த வகுப்பு அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகிப்போச்சு. நீங்கள் இங்கே தான் உட்காந்துருப்பீங்க. எங்கே இருப்பீங்கன்னு கேட்டால் நீங்கள் அந்த காட்சிக்குள்ளே லைத்து கண்ணை மூடி உட்காந்துருப்பீங்க. நான் நினச்சிட்டு இருப்பேன் சித்தாந்த பாடம் கேட்டு எவ்வளோ மகிழ்ச்சியாக உட்காந்துருக்கிறார். இல்லை அங்கே பக்கத்தில் பாடின பாட்டை கேட்டு ஐயோ நமக்கான பாட்டு பாடுதேன்னு போயிடுச்சு அறிவங்க. ஏன்? பாட்டை கேட்டுச்சு, பற்றியது, சிந்தித்தது, துணிந்தது, அந்த காட்சிக்குள்ளேயே போயிடுச்சு. இது நடக்குதா? நிறையா நடக்குது இல்லைங்களா? எல்லாருக்கும் பிடித்த கண்ணில் பார்க்குறதும் அப்படித்தானுங்க. ஏன்? இந்த 5 கருவி வழியாக நடைபெறுகிற எல்லா செயலுமே உள்ளுக்குள் இருக்கிற கரணத்தின் துணையால் தான் நடக்கும். அந்த கரணங்கள் நீங்கள் வேலை ஒழுங்காக செஞ்சால் தான் புறக்கருவி ஒழுங்காக வேலை செய்யும். உள்ளுக்குள்ளே மனசு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், பாடம் போகுமா அன்னைக்கு? ஏன்? பாடம் கேட்கலான்னு தான் வந்தனுங்க, கொஞ்சம் மனசு சரியில்லை, என்ன ஆச்சு, கடைசி சீட்டில் வந்ததுக்கு வந்துட்டோமேனு உட்காந்துக்கலாம். 4 மணி ஆச்சுன்னா போகலான்னு உட்காந்துருப்போம். என்னத்தை சொன்னாலும் உள்ளுக்குள்ளே ஒன்றுமே ஏறாது. இது ஒரு எடுத்துக்காட்டு. இன்னும் சில நேரங்களில் வீட்டில் சமைச்சிருவோம், சாப்பிட்லான்னு உட்காரும்போது கொஞ்சம் மனசு சரியில்லாமல் போச்சு. அப்படியே சமைச்ச மாதிரியே இருக்கும், சாப்பிடவே மாட்டோம். ஏன் சாப்பிடல? மனசு சரியில்லை. ஏன்? மனசு காலை நல்லா தான் இருந்துச்சு,
அது என்னமோ தெரியல, இன்றைக்கி கொஞ்சம் சரியில்லாமல் போயிடுச்சு. அப்போ மனத்துக்குள்ளே ஒரு சோர்வு வந்துச்சுன்னா உங்களால் சாப்பிட முடியாது, நீங்கள் விரும்பி கேட்குற பாட்டை விரும்பி கேட்க முடியாது, எந்த ஒரு செயலையும் விருப்பத்தோடு செய்ய முடியாது. நீங்கள் நடந்து போனால் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? பின்னாடி ஒருத்தன் ஆரன் அடிச்சுட்டே வருவான், மனசு சரியில்லைனா காது கேட்கவே கேட்காது. ஏன்? நீங்கள் தான் மனசை விட்டுட்டு போயிட்டுருக்கிறீங்களே, அப்படியே பிணம் மாதிரி போயிட்டுருப்பீங்க. அவன் நேராக முட்டி மோதுனா கூட உங்களுக்கு பார்த்து வர மாட்டியம்மா, ஐயோ ஆரன் அடிச்சுட்டே அவன் காலில் கழியாமல் கேட்பான், சாவு கேராக்கி எனக்கு நீ தான் கிடச்சியான்னு கேட்பானா இல்லையா? நான் தான் கிடச்சேனா உனக்கு? அங்கேருந்து ஆரன் அடிச்சுட்டே வராங்க, பார்க்க மாட்டியா நீமா? அப்புறம் தான் சாரி நான் ஏதோ நினப்பில் வந்துட்டேன், அதனால தெரியல. அப்போ தான் தெரியும் நமக்கு, ஸோ மனசே சரியில்லை அப்படின்னு தோணுதா இல்லையா? எனவே மனம் சரியில்லை என்பது நமக்கு அவ்வப்போது நிகழக்கூடிய நிகழ்வு. படிக்கிற பாட்டே மனசு நல்லா இருந்தால் ஒரு மாதிரி படிப்போங்க, மனசு கொஞ்சம் சோர்ந்து போச்சுன்னா இன்றைக்கி சிவராணம் சொல்லணுமா? சொல்லுவோம். மணி ஆராய்ச்சி இன்றைக்கி 5 நிமிஷம் கழித்து தான் சொல்லுவோமே. சொல்லி என்னத்தை தான் பார்த்தோம், ஒன்றுமே நடந்த மாதிரி தெரியல. சரி சொல்லி தொலைப்போம், அது வேறு சொல்லி தொலைப்போம் அப்படின்னு நினச்சி சொல்லுவோம். அதே கொஞ்சம் மனசு குதூகூலமாக இருந்துச்சுன்னா 5:55 ஆச்சு சிவராணம் சொல்லணும் அப்படின்னு மகிழ்ச்சியாக சொல்லுவோம். அப்போ மனத்தினுடைய வெளிப்பாடு புறக்கருவிக்குள்ளே புலப்படும். அது பல்வேறு வகையாக புலப்படும். பார்ப்பதனால், கேட்பதனால், சுவைப்பதனால், இப்படி இந்திரியங்கள் வழியாக வருகிற அந்த நுகர்ச்சிக்கு மனம் இன்றியமையாதது, புத்தி இன்றியமையாதது, சித்தம் இன்றியமையாது. புத்தி பேதலிச்சு போச்சுன்னா உங்களால் சாப்பாடு சாப்பிட முடியுங்கிறீங்க, சித்தம் கலங்கி போச்சுன்னா உங்களால் சாப்பிட முடியுமா? என்ன சாப்பிடுவீங்க, என்ன சாப்பிட்றனே தெரியாது. நாமளும் பசிக்கு சாப்பிட்றோம், ஒரு பைத்தியக்காரனு பசிக்கு சாப்பிட்றான், 2 பேரும் சாப்பிட்றோம். நமக்கு அவனுக்கு என்னங்க வித்தியாசம்னா, போட்டதை சாப்பிடுவான் அவன், நமக்கு அப்படி இல்லை, கேட்டதை போடுன்னு சொல்லி சாப்பிடுவோம். ஏன்? சாம்பார் நல்லா இன்னொரு ஊற்று, ரசம் நல்லா இருக்கு இன்னும் கொஞ்சம் ஊற்று, கையில் கொஞ்சம் ஊற்று, டம்ளரை கொஞ்சம் ஊற்று, கேட்டு சாப்பிட்லாம். அவனுக்கு அப்படி இல்லை, அவன் எதையோ சாப்பிட்றான், அது சாம்பாரும் தெரியாது, ரசம் தெரியாது, நீங்கள் எச்சில் போட்டிங்கன்னு தெரியாது. ஏன்? அவன் சித்தம் கலங்கி போய் கிடக்கிறான், பைத்தியக்காரன். எதை போட்டாலும் சாப்பிடுவான். நம்ம அப்படியா என்ன? ரெஸ்பெக்டோடு போடணும், சிரிச்சுக்கிட்டே போடணும். எங்கேயாவது முகம் சுழிச்சுது, சோறு வேணாம் போன்னு போயிடுமா இல்லையா? என்ன சோறு நீயே வச்சுக்க, கோச்சிட்டு போயிடுவாங்க. அப்புறம் இல்லைங்க ப்ளீஸ்ன்னு கெஞ்சணும், போனால் போயிடுது. இதோட இனிமேல் இப்படி மூஞ்சக்கு இது காட்டினேன் வீட்டில் சோறு திங்க மாட்டேன் பார்த்துக்க அப்படின்னு பையன்கிட்டையும் போராடணும், பிள்ளைக்கிட்டையும் போராடணும். சில பேர் பேரம் பேத்திக்கிட்டே போராடணும், கோச்சிக்குவான் அவன் வேறு வாடா நான் பாட்டி தெரியாமல் சொல்லிட்டேன்டா, ஏன்டா கோச்சிக்கிற, எப்போ பார்த்தாலும் பாட்டி நீ இப்படியே சொல்லிகிட்டே இருக்கிற, போ பாட்டி உண்டா அப்படிமா. இது கெஞ்சி கூத்தாடி கல் போதும் தண்ணி விட்டுருந்தா போன்னு உட்காந்து சாப்பிடுவான். அப்போ மிரட்டி சாப்பிடுவான். இன்னொரு தடவை ஏதாவது சொன்னேன் அவ்வளோதான்மா, ஒன்றும் சொல்ல மாட்டேன்டா சாப்பிட்றா அப்படிங்கணும். இது நம்ம நாடு. அப்போ என்ன தெரிகிறதுங்க? சித்தம் கலங்கிட்டா எதுவுமே தெரியாது. சித்தம் தெளிவாக இருந்துச்சுன்னா என்னென்ன வேணும் சாப்பிட்றோமா இல்லையா? அப்போ மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்கிற இந்த கருவிகள் 4ம் சரியாக செயல்பட்டாதான் புறக்கருவி ஒழுங்காக செயல்படும். உள்ளுக்குள்ளே ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா வெளியே இருக்கிறது ஒன்று தான், இல்லாமல் இருக்கிறது ஒன்று தான். இப்போ நான் சும்மா புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். ஒருவர் அறிவில் ஒரு கலக்கம், சித்தம் கலங்கியவராக இருக்கிறார்னு வச்சுங்களேன், பார்த்தா கண்டுபிடிச்சிட முடியுமா? சும்மா புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஒரு பைத்தியக்காரர் ஒருத்தர் எப்படி இருப்பார்? நல்லா நம்மளை மாதிரியே குளித்து சட்டையெல்லாம் போட்டு உட்காந்துருக்கிறாரு. நம்ம பார்த்தா நல்லவர் போல்னு நினச்சிருப்போம். அவர் பேசினா தான் தெரியாது பைத்தியம்னு, இல்லை அவர் ஏதாவது செஞ்சால் தான் தெரியும் பைத்தியம்னு. ஏன்? பைத்தியம்ங்கிறது உள்ளுக்குள்ளே இருக்குது, வெளியே செயல்படும் போது தான் தெரியும். அவர் அறிவுக்குள்ள இருக்கிற கலக்கத்தை அவருடைய தோற்றம் காட்டாது. ஏன்? கண்ணு காது மூக்கில் நம்மளை மாதிரி தான் இருக்கும், வேற ஒன்றும் இல்லை. ஆனால் செயல்படுகிற பொழுது என்ன பைத்தியக்காரன் போல் இருக்கிறானவன், அடக்கடவுள் இவ்வளோனா பைத்தியக்காரன் கூட தான் உட்கார்ந்துருந்தான்னு தோணும். அப்போ ஒரு செயலை வைத்துத்தான் அவர் சித்தம் கலங்கியவரா தெளிவாக இருக்கிறாரான்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். எனவே அகக்கருவிகள் 4 கருவி இருக்குது. இந்த 4ம் ஒவ்வொரு வேலையை செய்யும்.
மனம் பற்றும், புத்தி பற்றியதை நிச்சயிக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணும், ஆங்காரம்னு ஒன்று இருக்கு பாருங்க, அது பலகால் நிச்சயித்து துணிந்து எழும், சித்தம் சிந்தனை அதுவும் செய்யும். இந்த சித்தத்துக்கு ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, பழையவற்றையும் சிந்திக்கும், புதியவற்றையும் சிந்திக்கும். ஏற்கனவே சிந்தித்ததையும் சிந்திக்கும், பழசு புதுசு ரெண்டையுமே. அதனால தான் இந்த மனமும் இந்த சித்தமும் ஏறத்தாழ ஒரு கோட்டில் வைத்து எண்ணப்படுகிறது. இந்த நூலில் அப்படி சொல்லலை, ஆனால் சிவப்பிரகாசம் படிக்கும்போது ஒரு குறிப்பு கொடுக்குறார், மனமும் சித்தமும் ஏறத்தாழ ஒன்றுதான் அப்படின்னு ஒரு குறிப்பு உமாபதி சிவம் பின்னாடி குடிக்க போகிறாரு, அங்கே வரும்போது பார்த்துக்கலாம். எனவே மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் அப்படின்னு நாலு வகையான கருவிகள் அப்படின்னு நினைவில் வைத்து கொள்ளுங்க. இதை இன்னும் கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, காவல்துறைன்னு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் நீதித்துறைன்னு ஒன்று இருக்கிறது, சிறைத்துறைன்னு ஒன்று இருக்குது. ஒருவர் குற்றம் செய்தால் பற்றி விசாரிக்க வேண்டியது அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அந்த பற்ற வேண்டியதும் விசாரிக்க வேண்டியதும் காவல்துறையின் பொறுப்பு. அப்படி அவங்க விசாரணை பண்ணி முடிச்சோன்னே நீதிமன்றத்தில் கொண்டு போய் நிறுத்தி, ஐயா இவர் இன்ன குற்றம் பண்ணார், இதை என்னென்ன சான்றுகள்னு சொல்லி சப்மிட் பண்ணணும். அங்கே பண்ணி முடித்தோடனே நீதிமன்றம் இந்த குற்றத்தை உறுதிப்படுத்திய பிறகு இவருக்கு இன்ன தண்டனை தருகிறேன் என்று கொடுக்க வேண்டிய பொறுப்பு நீதித்துறையினுடைய பொறுப்பு. சரி, அப்படி குற்றம் கொடுத்த உடனே என்ன பண்ணோம், அதோட காவல்துறை வேலை முடிஞ்சு போச்சு, நீதித்துறையினுடைய வேலை அதோடு முடிஞ்சு போச்சு. இவங்க என்ன பண்ணோம், இவங்க கூட்டிகிட்டு போய் சிறைத்துறையில் ஒப்படைக்கணும். அங்கே போனால் அது ஒரு தனித்துறை. எனவே காவல்துறையில் தான் சிறைத்துறை இருக்குது, ஆனால் ரெண்டுக்கும் ஒரே நிர்வாகம் இல்லை. இதற்கு ஐஜி தனி, அதுக்கு ஒரு ஐஜி தனியாக இருக்கிறார். இவருடைய வேலை ரோந்து போய் குற்றம் நடக்காமல் பாதுகாப்பது, குற்றம் நடந்தால் பிடிப்பது, விசாரிப்பது, கோர்ட்டில் கொண்டாந்து நிறுத்தது இவங்க வேலை. அவங்க வேலை என்ன, குற்றம் நடந்துச்சா இல்லையான்னு பார்த்து விசாரிப்பது, குற்றம் உறுதிப்படுத்தப்படுமானால் தண்டனை கொடுப்பது, குற்றம் இல்லைன்னா விடுவிப்பது. அப்படி குற்றம் உடையவர்னு சொன்னால் சிறைத்துறையில் கொண்டு விடணும். சிறைத்துறையினுடைய வேலை என்ன, அவன் தண்டனை கால வரைக்கும் உள்ளே இருக்கணும், 3 வேளை சோறு போடணும், உடம்பு சரியில்லைன்னா ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போகணும், இல்லைன்னா டாக்டரை இங்கே கூப்பிடணும். இதெல்லாம் யாருடைய வேலை, சிறைத்துறையின் வேலை. அவனுக்கு உணவு கொடுக்கணும், உடை கொடுக்கணும், பாதுகாப்பு கொடுக்கணும். ஏயா குற்றம் பண்ணவனுக்கு இத்தனையும் கொடுக்கணுமா என்ன, கொடுக்கணும். சட்டம் அப்படி தான் சொல்லுது. நம்மளை விட அவனுக்கு தான் பாதுகாப்பு அதிகம் இல்லைங்களா. நமக்கு பாதுகாப்பு இருக்கான்னு கேள்விக்குறி தான், ஆனால் அவனுக்கு தான் துப்பாக்கி ஏந்தி பாதுகாப்பு 24 மணி நேரம். நாம் டாக்டரை போகணும்னா நாம் ஃபீஸ் கட்டிட்டு போய் கால் ஷீட்டு கேட்டு வாங்கி போய் பார்க்கணும். அவரை பார்க்குற டாக்டரே வருவாராங்க. என்ன வசதி பார்த்தீங்களா. மணி அடித்த சோறு அவங்களுக்கு, நமக்கு மணி அடித்த சோறு வர மாட்டேங்குது இல்லைங்களா. இன்றைக்கி சோறு கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாத இடத்துல நாம் நேரமாச்சுன்னா சோறு, அப்புறம் யூனிஃபார்ம் வேறு, வருஷத்துக்கு இத்தனை யூனிஃபார்ம் வேறு. இத்தனை வசதி யாருக்கு கொடுத்துருக்குறாங்க, குற்றவாளிக்கு கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் சட்டம் கொடுத்துருக்குது, சும்மா இல்லை. அப்போ துறை, அப்போ ஒரு செயல் நடைபெறுகிற பொழுது பற்றுவதற்கு ஒரு துறை, விசாரிப்பதற்கு ஒரு துறை, அந்த தண்டனை நிறைவேற்றுகிற காலம் வரை அதை நடைமுறைப்படுத்துக்கு ஒரு துறை இருக்கா இல்லையா, அதெல்லாம் சேர்ந்து தான் சட்டம் ஒழுங்குன்னு பேர். அது மாதிரி நம்ம நெஞ்சுக்குள்ள மனம் ஒரு துறை, புத்தி ஒரு துறை, சித்தம் ஒரு துறை, அகங்காரம் ஒரு துறை. இந்த 4 ஒன்று சேர்ந்தால் தான் நம்மகிட்ட சட்டம் ஒழுங்கு ஒழுங்காக இருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து போயிட்டு அப்படிங்கிற கேஸில் நம்மளை எழுத வேண்டியதாக போயிடும். எனவே மனசை நல்லா வச்சுக்கணும், புத்தியை கொஞ்சம் நல்லா வச்சுக்கணும், சித்தத்தை கொஞ்சம் நல்லா இருக்கணும். இதெல்லாம் நல்லா இருந்தால் தான் நம்ம இறைவனை நினைக்கவும் வணங்கவும் வாழ்த்தவும் வாய்ப்பாக அமையும். எனவே இந்த கருவிகள் உள்ளிருக்கக்கூடிய கருவிகள். எனவே 20 கருவிகள் அப்படின்னு பார்த்தோம். அதில் கருவி வகையில் 10, அதுக்கப்புறம் பூதம் 5, தன்மாத்திரை 5, அதில் 20, இதில் ஒரு 4, 24. சரி, இந்த 24ம் சேர்ந்து இதற்கு ஒரு பேர் சொல்கிறார் ஆசிரியர். அடுத்த பாட்டை பாருங்கள், 17வது பாட்டு. ஓதியிடும் நாலாரும் உற்று
ஓதியிடும் நாலாரும் உற்று ஆன்ம தத்துவம் என்று ஆதி அருள் நூல் அறையும் கான் தீது அறவே வித்தியா தத்துவங்கள் தம்மை விளம்பக்கேள் உத்தமனே நன்றா உனக்கு. இப்போ ஆசிரியர் மாணாக்கனை பார்த்து சொல்கிறார் உத்தமனே அப்படின்னு அர்த்தம், நல்ல மாணவனேன்னு அர்த்தம். ஏன் சொல்கிறதெல்லாம் கவனமாக கேட்டுக்கிட்டே இருக்கிறார், நல்லா குறிப்பெழுதிக்கிட்டார், கேட்டால் சொல்கிறாரு, பரவாயில்ல நல்ல பையன் அப்படின்னு ஆசிரியர் மாணாக்கனுக்கு ஒரு பாராட்டு கொடுக்குறார். நல்ல மாணவனே உத்தமன் அப்படின்னு மாணவனை சொல்கிறார். மாணிக்கவாச சிவபெருமானை சொன்னார், உத்தமன் அத்தன் உடையான் அடியே நினைந்து உருகி. திருவாசகத்தில் காண்க, சதகத்தில் இருக்குது, பார்த்துக்கொள்ளுங்க. சரி, அப்போ உத்தமன் நல் மாணாக்கனே, உனக்கு இதுவரைக்கும் ஆன்ம தத்துவங்கள் என்று 24 நான் சொன்னேங்கிறார். அப்போ இந்த 24க்கும் பொதுவாக ஒரு பேர் வைக்கிறார், தனித்தனி பேர் ஒன்று. புலன், பொறி, பூதம் அப்படின்னு தனித்தனியாக பேர் படித்தோம். ஞானேந்திரியம், கண்மேந்திரியம், 5 பூதம், 5 புலன், அந்த கரணம் தனித்தனியாக படித்தோம். இந்த 24 கூட்டுனா அதுக்கு ஒரு மொத்தமாக ஒரு பேர். அந்த பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆன்ம தத்துவம் என்று பெயர். ஆன்ம தத்துவங்கள் 24, மொத்தம் 36 தத்துவம். முதல் கேள்வி இன்னும் தாண்டலை, நாம் 6 தத்துவம் ஏது என்ற முதல் கேள்விக்கு தான் விடை படிச்சுட்ருக்குறோம். அதில் இப்போ ஆசிரியர் ஒரு பகுதியை சொல்லி நிறைவு செய்கிறார். ஆன்ம தத்துவம் அப்படின்னா 24 ஆன்ம தத்துவங்கள். அந்த 24 எதுன்னு கேட்டால் நம்ம சொல்ல தெரிஞ்சிருக்கணும், புரியுங்களா? 5 பூதம், 5 புலன், ஞானேந்திரியம் 5, கண்மேந்திரியம் 5, அந்த கரணம் 4, இவை 24 என்ன பேர்? ஆன்ம தத்துவம் என்று பெயர். இதோட முடித்துட்டா பாட்டுக்கான பொருள் முடிஞ்சுது. இப்போ கீழே பாருங்கள், மாணாக்கனே இதுவரை கூறி 24 தத்துவங்கள் ஆன்ம தத்துவங்கள் என்று தத்துவ நூல்கள் கூறும். இனி உனக்கு மயக்கம் தீர, உனக்கு தீது அறவே, தீது மயக்கமாயிற்று, மயக்கம் தீர வித்தியா தத்துவங்கள் 7 கூறுகின்றேன் கேட்பாயாக அப்படின்னு கொடுத்துருக்கிறார். இதில் அந்த 2வது பத்தி மட்டும் கொஞ்சம் படித்து பாருங்கள். ஒரு சின்ன நுட்பம் அதுக்குள்ளே இருக்குது. உங்கள் புத்தகத்தில் 2வது பத்தி, இந்த பாட்டுக்கான விளக்கத்தில் 2வது பத்தி, பூதம் 5, புலன் 5, பொறி அறிதற்கருவி 5, தொழிற்கருவி 5, அந்த கரணம் 4, ஆக 24 ஆன்ம தத்துவங்கள். இது இப்போ வரைக்கும் படித்தது. இதுக்கு மேலே அவர் சொன்ன குறிப்பு ரொம்ப முக்கியமான குறிப்பு பாருங்கள். ஆன்ம அனுபவத்துக்கு உற்ற கருவியாக அமைதலின் ஆன்ம தத்துவம் என பெயராயிற்று. அதாவது ஆன்மா இந்த உலகத்தை அனுபவிப்பதற்கு இந்த 24 ரொம்ப துணையாக நிற்கும். இந்த 24 இல்லாமல் அனுபவிக்க முடியாது. அந்த அனுபவத்துக்கு இது துணையாக இருப்பதனால இதற்கு ஆன்ம தத்துவம் என்று பெயராயிற்று. இது ஒரு செய்தி. இதுக்கு மேலே அவர் 2 சொல் பயன்படுத்துகிறார் பாருங்கள், ரொம்ப முக்கியமானது பாருங்கள். போக்கிய காண்டம், பிரகிருதி தத்துவம் என்று பெயர்களும் உண்டு. இந்த ஆன்ம தத்துவத்துக்கு வேறு பெயர் இருக்கிறது, 2 பேர். ஒரு பேர் போக்கிய காண்டம்னு ஒரு பேர், இன்னொரு பேர் பிரகிருதி தத்துவம் என்று பெயர். அப்போ நீங்கள் மனதில் கவனமாக வச்சுக்கணும். ஆன்ம தத்துவம் 24. இந்த ஆன்ம தத்துவம் என்ற தத்துவத்துக்கு வேறு பெயர்கள் உண்டு. ஒன்று போக்கிய காண்டம், இன்னொன்று பிரகிருதி தத்துவம். பிரகிருதி மாயா புவனங்கள் என்று சித்தாந்தம் சொல்லும். சரி, இதில் அந்த போக்கியம் அப்படின்னு ஒரு சொல்ல பயன்படுத்த பாருங்கள். போக்கிய காண்டம் அப்படின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறார் பாருங்கள். ரொம்ப சுவையான சொல் அந்த சொல்.
போக்கியம் அப்படிங்கிற சொல்ல இன்றைக்கும் நாம் பயன்படுத்துகிறோம். எங்கே பயன்படுத்துகிறோம்? ஒரு தொழில் நிறுவனமோ அல்லது நம்ம குடியிருக்கிற வீடுகளோ அதை போக்கியத்துக்கு இருத்தல்னு ஒரு பழக்கம் இருக்கிறது. அதாவது வீட்டுக்கு மாதந்தோறும் ஒரு வாடகையை கொடுக்குறோம். நம்ம ஒரு வாடகை வீட்டில் குடியிருக்கிறோம், வாடகைக்கு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது அந்த வீட்டினுடைய உரிமையாளருக்கு ஒரு பண தேவை ஏற்படுது. அவர் கொஞ்சம் தேடிட்டுருக்கிறார். அவர் நம்மகிட்ட கேட்குறார், என்னென்னு, ஒரு 10 லட்ச ரூபா நீங்கள் கொடுத்துருங்க, ஒரு 5 வருஷத்துக்கு எழுதிக்கலாம். என்னென்னு, வீட்டுக்கு வாடகை இல்லை, பணத்துக்கு வட்டி இல்லைன்னு. அதற்கு இந்த பகுதியில் வேறு பேர் உண்டு. ஒத்தி அப்படின்னு ஒரு பேர் சொல்கிறோமா? கொங்கு நாட்டில் போக்கியம் என்ற பேர் இன்றைக்கும் பயன்படுத்தப்படுது. போக்கியத்துக்கு இருத்தல்னு பேர். அப்படின்னு என்ன அர்த்தம்? வீட்டுக்கு வாடகை இல்லை, பணத்துக்கு வட்டி இல்லை. 5 வருஷம் கழித்த பிறகு 10 லட்சம் அவர் திருப்பி கொடுத்துடணும். நான் என்ன பண்ணணும்? வீட்டை காலி பண்ணி கொடுத்துடணும். புரியுதுங்களா? இந்த 5 வருஷத்துக்கு இந்த வீடு என் வீடு மாதிரி, என் வீடு இல்லை. போக்கியத்துக்கிறதுல என்ன தெரியுமா? என் வீடு மாதிரி, என் வீடு இல்லை. நான் என் வீடு மாதிரி பயன்படுத்திக்கலாம், சுண்ணாம்பு அடிச்சிக்கலாம், போனது சரி பண்ணிக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். 5 வருஷம் ஆச்சுன்னா அவர் பணத்தை கொடுத்துடணும், நான் காலி பண்ணிடணும். அப்போ இந்த போக்கியம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னா, என்னது இல்லை, என்னது மாதிரி. புரியுதா? இப்போ நம்மளை வச்சு பாருங்கள். 5 இந்திரியம் எது? நமக்கு இருக்கிற ஞானேந்திரியம், கண்ணு, காது, மூக்கு, வாய் 5. அப்புறம் கை, கால், வாய், எருவாய், கருவாய் ஒரு 5. 5 5 10 ஆச்சு. அதுக்கப்புறம் பூதம் 5, அதில் இருக்கிற புலன் 5, அப்புறம் அந்த கரண 4. இதெல்லாம் சேர்ந்து என்ன பேர்? ஆன்ம தத்துவம்னு பேர். இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொன்னாங்க? போக்கிய காண்டம். இப்போ நாம் எங்கே இருக்கிறோம்? போக்கியத்தில் தான் இருக்கிறோம். எது? இந்த உடம்பு நமக்கு போக்கியத்துக்கு கொடுத்துருக்கிறான் ஜாமி. நீ இது உங்கள் வீடு இல்லை, உங்கள் வீடு மாதிரி. உங்கள் சொந்த வீடுன்னு நினச்சிக்காதீங்க. நீங்கள் தங்கி இருக்கலாம், அவ்வளோதான். என்ன, அங்கே வாடகையில் வட்டி இல்லைங்கிற மாதிரி இங்கேயும் நீ எந்த வாடகையும் கூட சும்மா இருந்தாலும் கொடுத்து வச்சுருக்கிறான். நாமளும் சும்மாவே உட்காந்துருக்கிறோம். ஏதோ காசு கொடுக்குறோம். மாதமான சாமிகிட்ட சாமி எனக்கு அழகான உடம்பு கொடுத்துருக்குறீங்க, ஒரு வாடகை உங்களுக்கு தரேன், இந்தாங்க மாதமான ஒரு 5000 வச்சுக்கோங்க, ஒரு 10,000 வச்சுங்க, 1,00,000 ரூபா வச்சுக்கன்னு சாமி கொடுக்குறோமா என்ன? ஒன்றுமே கொடுக்குறதில்ல. ஏன்? அவர் விட்டு வச்சுக்க, நீ போக்கியத்துக்கு இருந்துக்கடான்னு விட்டுட்டார். அப்போ இந்த உடம்பு நம்முடையது அல்ல, ஆனால் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு. ஏன்? வினை அனுபவம் அனுபவிக்கிற வரைக்கும் இந்த உடம்பு நமக்கு சொந்தமானது போல சொந்தம் இல்லை. அப்போ சொந்தம் இல்லாத ஒன்றை சொந்தம் போல அனுபவிப்பதுக்கு பேர் போக்கியம். அதனால் இந்த ஆன்ம தத்துவம் நமக்கு போக்கிய தத்துவம் என்று பெயர். எவ்வளோ அழகாக பெரியவங்க இதெல்லாம் அனுபவித்து இந்த பேரை வச்சுருக்காங்க. எத்தனை பேர் இருக்குது? ஏதோ ஒரு பேரை சொல்லியிருக்கலாம் இல்லை. ஏன் இந்த பேரை வச்சாங்கன்னா, இது நம்முடையது அல்ல, இந்த உடம்பு நாம் அல்ல, இந்த இந்திரியம் நாம் அல்ல, இந்த அந்த கரணம் நாம் அல்ல. நான் யார்? அந்த கேள்வி கேட்கும்போது இதெல்லாம் நமக்கு துணையாக நிற்கும். எனவே உடம்பு என்பது நாம் தங்கி இருக்கின்ற குடிசை, அவ்வளோதான். நீங்கள் ஒரு நாள் இந்த வீட்டை காலி பண்ணியே ஆகணும். பிடிச்சாலும் சரி, பிடிக்கலினாலும் சரி, அதுக்கான காலம் வரும்போது கிளப்பிவிட்டுருவார். அவ்வளோதான். அது வரைக்கும் இருந்துக்கலாம், அவ்வளோதான். நீங்கள் என்ன தான் விரும்பினாலும் இதிலேயே தங்கியிருந்திட முடியாது என்பதை அறிவுக்குள்ளே வச்சுக்கணும். ஒரு நாள் இந்த உடம்பென்ற கூட்டை நாம் விட்டு விடுவோம். நம்மை சூழ்ந்திருக்கிற சுற்றத்தார்கள் சுட்டு விடுவார்கள். நம்ம விட்டுடுவோம், அவங்க சுட்டுடுவாங்க. அதுக்கப்புறம் என்னடா, அவங்க மறந்துட்டு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. நாம் நாயா பேயா சுற்றிட்டு கிடப்போம். கொஞ்சம் புண்ணியத்துக்கு இது பண்ணி வச்சிங்கன்னா சிவபெருமான் திருவடியில் போய் இருக்கலாம். அந்த புண்ணியத்தை பண்ணாமல் இது விட்டுட்டிங்கன்னா அப்புறம் பேயாத்தான் சுற்றிட்டு இருக்குது. நீங்கள் பேயா சுற்றலாமா, இல்லை இறைவன் திருவடி கீழே போய் இருக்கலாமா? சாய்ஸ் உங்கள் கையிலேயே. உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் தானே. அப்படி தானுங்க ஆட்டோவில் எழுதியிருக்காங்க, உன் வாழ்க்கை உன் கையில். அந்த மாதிரி நம்ம வாழ்க்கை பூரா அப்படி தான் நிற்கிது. மறந்துடாதீங்க,
கிடைத்திருக்கிற வாய்ப்பு மனித பிறப்பு, போற்றுதலுக்குரிய பிறப்பு, வணக்கத்துக்குரிய பிறப்பு. இதை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் பிறவி கடலை கடந்து கரைக்கு போயிடலாம். ஒருவேளை நீங்கள் சரியாக பயன்படுத்தலைன்னா கடலுக்குள்ளே கிடந்து தத்தளிக்கிறமே ஒழிய கரைக்கு போக முடியாது. சரி, கடலுக்குள்ளே கடந்து தத்தளிக்கலான்னு நினச்சிங்கன்னா அங்கே தான் சுறா மீன் இருக்குது, திமிங்கலம் இருக்குது, முதலை இருக்குது. சிக்கிக்கிட்டிங்கன்னா போச்சு. அப்போ கடலுக்குள்ளே இருந்துடலாமா என்ன? ஐயோ சீக்கிரம் கரைக்கு போனால் போதுன்னு இருக்கணுமா இல்லையா? அது மாதிரி வாழ்க்கையில் இந்த உலக வாழ்க்கை என்பது நமக்கு பல்வேறு வகையான இடர்பாடுக்குரிய வாழ்க்கை. இதை கடந்தோம்னா இன்பத்துக்குரிய வாழ்வு ஒன்று இருக்கிறது. அது இறைவன் திருவடியில் தான் இருக்கிறது என்பதை நம் சமயமும் நம் சமய பெரியவர்களும் அறிந்திருக்கிறார்கள். அதை அறிவுறுத்தும் பொருட்டாக நமக்கு உணர்த்துகிறார்கள். அந்த உண்மையைத்தான் இந்த சாத்திரத்தில் விரிவாக நாம் படிக்க போகிறோம். என்னென்னு பார்த்து கொள்ளலாம். சரி, இது வரைக்கும் சொன்னது 24 தத்துவம். இனி ஒரு 7 தத்துவம் சொல்ல போகிறார். அந்த 7 தத்துவத்துக்கும் வித்தியா தத்துவங்கள் என்று பெயர். இந்த 7 தத்துவத்துக்கும் வித்தியா தத்துவம் என்று பெயர். பேரை சொல்லிடுறேன். காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன், மாயை என்று 7. இந்த 7ம் 7 வகையான வேலையை செய்யும். இதான் அந்த அடுத்த பாட்டில் சொல்ல போகிறார். பாட்டை பாருங்கள். அந்த முன்னாடி பாட்டை சொல்லிட்டார் இல்லைங்களா? அதாவது உத்தமனே உனக்கு வித்தியா தத்துவம் சொல்கிறேன், விளம்ப கேள்னு சொன்னார் இல்லையா? என்னன்னு சொல்கிறார். பாட்டு எண் 18. காலம், நியதி, கருதும், கலை, வித்தை, ஏல, அராகம், புருடன், உடனே மாயை, மால் அற 7 சொன்னும் அடைவாக சொன்ன இவை தம் உண்மை உன்னி உரைக்கும் நாம் உற்று. வித்தியா தத்துவங்கள் 7ம் சொல்லுகிறேன் உத்தமனே கேள் அப்படின்னார். எது 7ன்னு கேட்டால் காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன், மாயை. 7 சொல்லியிருக்கிறார் பாட்டில். 1 2 3 4 5 6 7 நீங்கள் போட்டுக்கலாம். காலம் 1, நியதி 2, கலை 3, வித்தை 4, அராகம் 5, புருடன் 6, மாயை 7. இந்த 7ம் வித்தியா தத்துவம்னு பேர். இந்த 7ம் 7 வகையான வேலை செய்வது, ஒரே வேலை செய்யாது. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, காலம், நியதி, கலை, வித்தை, அராகம்னு இருக்குது பார்த்தீங்களா? காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், இந்த 5ம் சேர்ந்தால் இசிக்கோல் டு புருடன்னு பேர். புருடன் என்பது தனி தத்துவம் அல்ல, 5ம் சேர்ந்த கலவை புருடன் என்று பெயர். அப்போ இந்த 5க்கும் ஒவ்வொரு வேலை இருக்குது. இப்போ காலம் என்பது என்ன அப்படின்னு நீங்கள் படிச்சிங்கன்னா காலத்தை 3ஆக பிரிக்கலாம். கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். கடந்த காலத்துக்கு ஒரு பேர் இருக்குது, நிகழ்காலத்துக்கு ஒரு பேர் இருக்கிறது, எதிர்காலத்துக்கு ஒரு பேர் இருக்கிறது. நம்ம நூல் அதுக்கு ஒரு பேர் வைக்கிது. கடந்த காலத்துக்கு எல்லைன்னு பேர், நிகழ்காலத்துக்கு பலம் என்று பெயர், எதிர்காலத்துக்கு புதுமைன்னு பேர். அடுத்த பாட்டை பாருங்கள். பாட்டு எண் 19. இங்கே பேர் மட்டும் சொல்லிட்டாரு, ஒன்னொன்னுடைய வேலை என்று 19 பாட்டை சொல்கிறார். பாட்டை பாருங்கள். எல்லை, பலம், புதுமை, எப்போதும் நிச்சயித்தல், அல்லல் தரும் கிரியை ஆன்மாவுக்கு, ஒல்லை அறிவு ஆசை ஐம்புலனும் ஆரவரும் காலம், குறியா மயக்கம் என்று கொள். இப்போ வித்தியா தத்துவம் 7ம் சொல்கிறான் வா அப்படின்னு சொன்னார். 18வது பாட்டில் 7 பேரையும் சொல்லிட்டார். இப்போ அந்த 7ம் எப்படிப்பட்டது என்பதற்கு விளக்கம் சொல்கிறாரு இந்த 19வது பாட்டில். ஒரே பாட்டை சொல்லிட்டார். காலம் என்பது 3ஆக பிரிக்கப்படுகிறது. அந்த பாட்டில் எல்லை, பலம், புதுமைன்னு பாருங்கள். கடந்த காலத்துக்கு எல்லை என்று பெயர், நிகழ்காலத்துக்கு பலம் என்று பெயர், எதிர்காலத்துக்கு புதுமை என்று பெயர். நியதி அப்படின்னு ஒரு பேர் சொன்னார் பாருங்க. 2வது
நியதி என்பது எப்போதும் நிச்சயித்தல். நியதிக்கு விளக்கம் என்னென்னா எப்போதும் நிச்சயித்தல்னு பேர். இந்த காலமும் நியதியும் ஒன்றல்ல. காலம் வேறு, நியதி வேறு. இது எப்படி புரிய வைக்கிறது? இப்போ நம்ம சைவ பாட வகுப்பு சித்தாந்தம் படிக்கிறோம். எத்தனை வருஷம் படிக்க போகிறோம்? 2 வருஷம் படிக்க போகிறோம். 2 ஆண்டுகள் என்பது காலம். சரி, எத்தனை மணிக்கு படிப்போம்? 10லேருந்து 4 மணி வரைக்கும் படிப்போம். காலம். இதெல்லாம் காலம்னு பேர். சரி, நியதி அப்படின்னு அர்த்தம் எந்த நூலை முன்ன படிப்போம், எதை பின்ன படிப்போம். முதல்ல உண்மை விளக்கம் படிப்போம், அப்புறம் போற்றி போரை படிப்போம், அப்புறம் நெஞ்சு வீடு தூது படிப்போம், திருவருட்பயன் படிப்போம், சிவப்பிரகா. இப்படி நூலை வரிசைப்படுத்தினீங்கன்னா நீதின்னு பேர். புரியுங்களா? மத்தியானம் சாப்பிடுவோன்னு பேர். ஆமாம், சாப்பாடு உண்டு. எப்படின்னா சாப்பிடுவீங்க? சாம்பார், ரசம், மோர். சாம்பாரை சாப்பிட்டுட்டு ரசத்தை சாப்பிட்டுட்டு அப்புறம் மோர் சாப்பிட்ணும். அப்படி முறையாக சாப்பிட்றதுக்கு முறையின்னு பேர். அதான் நியதின்னு பேர். முதல்ல தயிர் சாப்பிட்டுட்டு அப்புறம் ரசம் சாப்பிட்டுட்டு அப்புறமே சாம்பார் சாப்பிட்டா அது பேர் முறையா? என்ன முறை இல்லை. அப்போ சாப்பிடுதல் என்ற 12 மணிக்கு சாப்பிடுவோன்னா அது காலம், 1 மணிக்கு சாப்பிடுவோன்னா அது காலம். எப்படி சாப்பிடுவோன்னு கேட்டால் முதல் சாம்பார், அப்புறம் ரசம், அப்புறம் தயிர் என்று வரிசைப்படுத்தினீங்கன்னா அது பேர் நியதி என்று பெயர். எனவே ஒவ்வொன்றிலும் காலம் இருக்கிறது, அது கூடவே நியதியும் கூடவே இருக்கு. அப்போ காலமும் நியதியும் ஒன்றல்ல, வேறு வேறு. ஆனால் 2 சேர்ந்து தான் பயணிக்கும். நம்ம வாழ்க்கையில் 2 கூடவே இருக்கிறது. நமக்கு காலமும் நம்ம கூட இருக்கிறது, நியதியும் நம்ம கூட தான் இருக்கிறது. எனவே ஒவ்வொரு செயலிலும் காலம் நியதி பின்னி பிணைந்து வந்து கொண்டே இருக்கும். அதனால் காலத்தை கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். நியதி என்பது எப்போதும் நிச்சயித்தல். இந்த எப்போதும் நிச்சயித்தல் என்ற சொல்லில் ஒரு நுட்பம் இருக்கிறது. அது என்னன்னு கேட்டால், ஒரு அருமையான ஒரு உரை பகுதி உண்டுங்க. நீங்கள் பொறுமையாக எடுத்து படித்து பாருங்கள். உங்கள் புத்தகத்தில் அதற்கான குறிப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. எங்கே கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு கேட்டால் 2வது பத்தி பாருங்கள். சும்மா நீங்கள் வேணால் வீட்டில் போய் பார்ப்பீங்களான்னு தெரியாது, அதுக்காக நான் சொல்லிடுறேன். கால தத்துவம் கீழே பாருங்கள். கணம், துடி, நாழிகை என பல்வேறு வகைப்பட்டு நின்று ஆன்மாவுக்கு வினை நுகர்ச்சியை வரையறை செய்வது ஆகும். நமக்கு எந்த நாளில் என்ன வகையான இன்பத் துன்பம் வரணும்னு வரையறை செய்வது கால தத்துவம்தான். சரிங்களா? சரி, வினை பயனில் இதுவரை அனுபவித்து கழிந்த அளவு, தற்போது அனுபவிக்க உள்ளது, இனிமேல் புதிதாக வர இருப்பது ஆகியவற்றை வரையறை செய்வதற்கு காரணமாக இருப்பது கால தத்துவம் ஆகும். இது நீங்கள் எங்கே பார்க்கலாம் தெரியுமா? ரொம்ப எளிமையாக தெரிஞ்சுக்கணும். ஜாதகம் பார்க்கும்போது தெரிஞ்சுக்குவீங்க. உங்களுக்கு போய் உட்கார்ந்தோடனே ஜோசி சொல்வார், திசாபுத்தி பலனை எடுத்து வச்சுட்டு, இப்போ உங்களுக்கு சுக்கிர திசை நடக்குது. ஆமாம், 20 வருஷம். ஆமாம், 10 வருஷம் போயிடுச்சு. ஆமாம், இன்னும் 10 வருஷம் இருக்குது. போனது 10, இன்னும் 10 வருஷம் இருக்குது. அப்பாடா அப்படின்னு சொன்னோடனே இருக்குது. ஆனால் என்னையானாச்சு, அங்கேருந்து ஒருத்தன் பார்க்குறான். யாரை? இந்த சுக்கிரனை. பார்த்தோன்னே அவன் கொஞ்சம் மறைக்கிறானா, அதனால் உங்களுக்கு சில இடர்பாடும்பார். இது ஜோசியத்தில் எனக்கு ஜோசியம் தெரியாதுங்க, நான் சொல்கிற காதில் கேட்டது உங்களுக்கு சொல்கிறேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அப்போ அந்த சோதிடம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா கடந்த காலம்னு ஒன்று கணக்கு போடுவாங்க, நிகழ்காலம் ஒன்று சொல்லுவாங்க, அடுத்து எதிர்காலத்தை சொல்லுவாங்க. கடந்த காலத்தை சொல்லித்தான் உங்கள்கிட்ட ஜாதகம் சரியானு செக் பண்ணுவாங்க. நான் சொல்கிற பலன் சரிதானா அப்படிங்கிற எப்படி தெரிஞ்சுக்குவார் ஜோசியர்? உங்களுக்கு 10 வயசில் ஒரு கண்டம் வந்துச்சா? கண்டம் வந்த மாதிரி தெரியலையே, கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள். எங்கேயாவது தண்ணியில் ஒரு கண்டம் வந்திருக்கணுமே. ஆமாங்க, தண்ணியில் போகும்போது அடித்து போயிருப்போம், ஒருத்தன் காப்பாற்றினார். சரி, நான் போட்ட கணக்கு சரிதான். அப்படி ஒரு கடந்த காலத்தை அவர் கொஞ்சம் உங்களுக்கு சொல்லி சொல்லி நினைவுபடுத்தணும். உங்களுக்கு 2 குழந்தை தானே? இல்லைங்க, 1 குழந்தை தான். அப்போ கணக்கு தப்பாக இருக்க மாட்டிருக்குதே. அப்போ அவர் கணக்கு எங்கே தப்புன்னு பார்ப்பார். நீங்கள் 2 தான் சொல்லிட்டீங்கன்னா சரி, நம்ம போட்ட கணக்கு சரிதான்.
ஏன்னா சோதிடம் என்பது முற்றிலும் கணக்கு, மறந்துடாதீங்க. அது ஃபார்முலா. அந்த ஃபார்முலாவை பொருத்தி வச்சு வந்த கணக்கை அப்படியே படித்து சொல்ல வேண்டியது தான். இதில் வேறு ஒன்றும் இல்லை. அந்த சோதிடர் நல்ல இறை சிந்தனை உடையவராக, பக்தி உடையவராக, தன்னுடைய தெய்வத்தில் பற்றுடையவராக இருந்தார்னா வாக்கு பலிதம்னு ஒன்று இருக்குது, அது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும். அவருக்கு அந்த இறை நம்பிக்கை இருக்கணும், அந்த தெய்வத்தை அவர் ரொம்ப இறுக்கமாக பிடிச்சிருக்கணும். அப்படி பிடிச்சிருந்தா அந்த தெய்வம் அவர் வாக்கில் நின்று அவர் வருகிறவருக்கு நன்மையை தருவதாக உதவி செய்யும். இல்லைன்னா இவர் ஒன்று சொல்லுவார், நடக்கிறது ஒன்று தான் இருக்கும். ஏன், அவர் வெறும் ஜோசி மட்டும்தான் படிச்சிருப்பார், இறை நம்பிக்கை இல்லாமல் இருப்பார், அது பிரயோஜனமே இல்லை. எனவே கணக்கெல்லாம் எல்லாருக்கும் சரி வரும்னு சொல்ல முடியாது. எனவே கணக்கு என்ற வகையில் கால தத்துவம் இருக்கிறது. அது கடந்த காலம்னு ஒன்று கழிவு இருக்குது, நிகழ்காலத்தின் ஒன்று இருக்கிறது, எதிர்காலம் ஒன்று இருக்குது. இதை வரையறை செய்வது தான் கால தத்துவம். சரி, இப்போ நமக்கு வேண்டியது என்னென்னா நியதி தத்துவம்னா என்ன, அது ரொம்ப முக்கியங்க. அதை மட்டும் படிக்கிறேன், கவனமாக பாருங்கள். சரி, நியதி தத்துவம் அந்த பத்தியில் நான் தொடர்ச்சியாக படிக்கிறேன். நியதி தத்துவம் அப்படிங்கிற இடத்துக்கு என்ன உரை கொடுத்துருக்கேன்னு பாருங்கள். ஆன்மாக்கள் செய்த வினையின் பயன்களை அவ்வவ ஆன்மாக்களே அனுபவித்து தீர்த்தல் வேண்டும் என்ற முறையை மன்னன் ஆணை போல் நியமித்து நிறுத்துவது. இந்த வரியை கொஞ்சம் உங்கள் புத்தகத்தில் கோடு போட்டு வச்சுக்கோங்க, அப்போ தான் கண் எடுத்து பார்த்துன்னு தெரியும். ஏன்னு கேட்டால் நாமெல்லாம் ஒரு மயக்கத்தில் இருக்கிறோம். என்ன மயக்கத்தில்? மத்தியானம் சாப்பிட்ட மயக்கமாக என்ன? அதெல்லாம் இல்லை, அளவாக தான் சாப்பிட்டுருக்குறோம், அந்த மயக்கம் இல்லை. நமக்கெல்லாம் என்னன்னு கேட்டால், சும்மா புரிவதற்காக நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் கொஞ்சம் ஜோதிடரை பார்த்தீங்க, அவர் எல்லா கட்டம் போட்டார். அப்போ வரையே ஒன்று பலனாக சொல்லிக்கிட்டே வந்தார். சொல்லும்போது ஒரு வார்த்தை சொன்னார். என்னது? இங்கே பெரியவங்க பண்ண பாவம் உங்களை இப்போ சிரமப்படுத்துது அப்படின்னு சொல்லுவார் பாருங்கள். அப்படியே உள்ளுக்குள்ளே நமக்கு என்ன, எவனோ பண்ணிட்டு போயிட்டான், எவன் பண்ணான்னு, எங்கள் பெரியவன் எங்கள் அப்பனா தாத்தனா பாட்டனான்னு தெரியல, அவன் பண்ணிட்டு போட்டு நம்ம உசரம் வாங்குதியா அந்த பாவம் அப்படின்னு நமக்குள்ளே ஒரு சங்கட்டம் இருக்கும். ஆனால் ஒரு மகிழ்ச்சி இருக்கும். ஏன், நான் பண்ணலைன்னு ஜோசியர் சொல்லிட்டாரு. அவர் என்ன சொல்லியிருக்கணும்? எப்பா நீ நிறைய பாவம் பண்ணியிருக்கிற, அதனால தான் உனக்கு கஷ்டம் வந்திருக்குன்னு சொன்னார்னா, நான் என்னங்க பாவம் பண்ண, ஏதோ பண்ணி வச்சிருக்கிற அதுதான் வந்திருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தான்னா பரவாயில்ல. அவர் அதை சொல்லலை, உங்கள் முன்னோர்கள் செய்த பாவம்னு இருப்பாருங்க. இவருக்கு ஐஸ் கட்டி தூக்கி தலைமையில் வச்ச மாதிரி ஆகிப்போச்சு. நான் நல்லவேன்னு சொல்லிட்டாரியா. அப்போ நீங்கள் நல்லவர், உங்கள் தாத்தனும் பாட்டனும் ஏதோ பாவத்தை பண்ணி வச்சு போயிட்டாங்க, அந்த பாவத்தின் சம்பளம் உங்களுக்கு கொடுக்கப்படுதுன்னு ஜோசியர் சொல்கிறாரு. நாமளும் ஆமாம் ஆமாம் ஆமான்னு ஃபீஸை சேர்த்து வர கொடுத்துட்டு வந்தோம். நீங்கள் நல்லா சிந்திச்சு பாருங்கள். இதுக்கு ஒரு வரி போட்டுக்கிற அந்த உரை மறுபடியும் இன்னொரு தடவை படிக்கிறேன், கவனமாக பாருங்கள். நியதி தத்துவம் என்பது ஆன்மாக்கள் செய்த வினையின் பயன்களை அவ்வவ ஆன்மாக்களே அனுபவித்து தீர்த்தல் வேண்டும். நான் என்ன வினை செய்கிறனோ அதுக்கான பாவமோ புண்ணியமோ நான் தான் அனுபவிக்க முடியும். என்னுடைய வினையை என் மகனுக்கோ அல்லது என் மனைவிக்கோ இறைவன் கொடுக்க முடியாது. என்னையா இப்படி சொல்லி போட்டீங்க, காலங்காலமாக இந்த மண்ணில் இதை சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க, நீங்கள் என்ன பொஸ்குன்னு இப்படி சொல்லிட்டீங்கன்னாரு. ஆம், அதுதான் இறைவனுடைய அருள் சட்டம். ஒரு குற்றம் செய்கிற ஒருவனுக்கு குற்றம் உடையவனுக்குத்தான் தண்டனை கொடுக்கப்படுகிறதோ, அவனை பெற்றவருக்கோ அவன் பெற்றவருக்கோ தண்டனை கொடுப்பதில்லையே. நம்ம இந்தியன் பீனல் கோர்ட்டில் ஐபிசி செக்ஷனில் யாராவது ஒருத்தன் குற்றம் பண்ணுறான்னா, இவன் தப்பு பண்ணிட்டான், இவன் பெற்றவன் யார், அவனை பிடிச்சி உள்ளே போடும். முதல்ல கோர்ட்டு கொடுக்குதா தண்டனை? இல்லை. கல்யாணம் பண்ண ஆளை தூக்கி உள்ளே போடுன்னு சொல்லுதா? இல்லை. இவன் பெத்த பையன் இருப்பான தூக்கி உள்ளே போட சொல்லுதா? இல்லையே. நீங்கள் சொல்கிற பண்ணோம், இவன் செஞ்ச பாவம் அவன் பையனுக்கு போகணும்னா பையனையும் தூக்கி உள்ளே போடணுமா இல்லையா? ஏங்க, நம்மால் வடிவமைக்கப்பட்ட சட்டத்திலேயே
அப்பன் செஞ்ச பாவம் எப்படிங்க பையனுக்கு வரும்னு தண்டனை கொடுக்காம அவனை வெளியே இருக்கும்போது இறைவன் நியமித்திருக்கிற கருணை சட்டத்தில் அங்கே எப்படிங்க அப்பம் பண்ணது மகனுக்கு வரும்? சிந்திக்கணுமா இல்லையா? சிந்திக்கிறதே இல்லை. ஏன்? அவர் நம்மளை நல்லவர்னு சொல்லிட்டாரு. எங்கள் தாத்தன் பண்ணின பாவத்துக்கு நான் என்ன பண்ணட்டும்? வேறு 10ஆவதுக்கு சம்சாரத்துக்கு ஜோசியத்தை கூட்டிகிட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அம்மா பக்கத்தில் உட்காந்து கம்முன்னே கேட்டுருக்கோம். வீட்டுக்கு வந்தோன்னே சொல்லும், உங்கள் வீட்டில் பண்ணவனுக்கு நான் தான் கிடச்சேனா? ஏயா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் வேற உங்கள் பாட்டம் பண்ணது பூட்டம் பண்ணது நான் அனுபவிச்சுட்ருக்கிறேன், நல்லா வந்து சிக்கணும் ஐயா நான் அப்படி இந்த அம்மா இன்னும் கொஞ்சம் சேர்த்து வருத்தப்படுற மாதிரி ஆகிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு கூட்டிகிட்டு போக தனியாக போயிடும். அப்படிலாம் இல்லைங்க, மறந்துடாதீங்க. நீங்கள் செஞ்சது தான் உங்களுக்கு. நீங்கள் ஒரு துன்பத்தை அனுபவிக்கிறீங்கன்னா அதுக்கான வினை நீங்கள் செய்திருக்கணும், அதுதான் உங்களுக்கு வரும். உங்கள் தாத்தா பண்ணார் பாட்டம் பண்ணார்லாம் இல்லை, அது நீங்கள் செஞ்சது தான் உங்களுக்கு. அதுதான் இந்த வரி ஆணித்தரமாக கோடு போட்டு வச்சுக்கணும். அவரவர் செய்த வினை அவரவருக்கு வரும். உங்கள் வினை இன்னொருத்தருக்கு போகாது. உங்கள் வயிற்று வலிக்கு உங்கள் அம்மாவோ மனைவியோ பையனோ மருந்து சாப்பிட்டா தீராது, நீங்கள் சாப்பிட்டா தான் தீரும். என் வயிற்று வலிக்கு நான் தான் மருந்து சாப்பிடும், எனக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது தம்பி நீ கொஞ்சம் சாப்பிட்றேன் அப்படின்னா அவர் சாப்பிட்டேன் என் நோய் தீந்துருமா என்ன? தீராது. எனவே என்னுடைய பாவத்தை நான் தான் அனுபவிக்கணும். நான் அனுபவித்தா தான் எனக்கு கழிவு நிகழும். எனக்கு போல இன்னொருவர் அனுபவிப்பார் என்றால் சட்டம் அதுக்கு இடம் கொடுக்கவில்லை. சட்டத்தில் அதுக்கு இடமில்லை. அரசியல் சட்டத்திலே இடமில்லாத பொழுது கருணை சட்டத்திலேயா இடம் இருக்க போகுது? எனவே மறந்துடாதீங்க, எந்த நிலையிலும் நீங்கள் பெரியவங்க பண்ண பாவம் எனக்கு வந்துருச்சுன்னு நினச்சி கலங்காதீங்க. நாம் செஞ்ச பாவம் தான் நமக்கு வந்திருக்கிறது நினைக்கணுமே ஒழிய யாரோ செய்தது நமக்கு வந்ததுன்னு சொல்லும் பொழுது காதில் வாங்கினீங்கன்னா அப்படியே விட்டுடுங்க. அது ஏன் அவர் பொழப்பில் நாம் மண்ணை போடுவானே, அவர் சொல்லிட்டு போகிறார். நீங்கள் தெளிவாக இருங்க, என்னுடைய வினை தான் எனக்கு வருமே அன்றி இன்னொருவருடைய வினை எனக்கு ஒருபோதும் வராது. அப்போ நான் துன்பப்படுவதற்கு காரணம் நான் தானே அன்றி என்னுடைய முன்னோர்கள் அல்ல என்ற ஒரு தெளிவு நமக்கு சித்தாந்தம் படித்தா வரணும். வந்தால் மகிழ்ச்சி, வல்லினா சிவ 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 அப்படின்னு நாம் சிவனேன்னு இருக்க வேண்டியதான், வேற ஒன்றும். எனவே வித்தியா தத்துவத்தில் காலம் என்பது 3ஆக சொல்லப்படும். நியதி அவரவர் செய்தது அவரவருக்கே. அதுக்கப்புறம் ஒரு 3 சொல்லார் பாருங்கள், கலை வித்தை அராகம் அப்படின்னு 3 சொல்கிறார். அதனுடைய பொருள் சற்று ஆழமான பொருள். அதை இப்போ சொன்னால் நேரம் பத்தாது. அதனால் அடுத்த வகுப்பில் அந்த பாடலுடைய விரிவை சற்று விரிவாக நம்ம பார்ப்போம் என்று சொல்லி இன்றைய சிந்தனையை 18 பாட்டுன்னே வச்சுக்கலாம். 19 அப்படின்னு கூட 18ஆவது பாட்டு வரை நம்ம பார்த்துருக்குறோம். எஞ்சிய சிந்தனைகளை அடுத்த மாத வகுப்பில் காண்போம் என்று சொல்லி இறைவன் திருவருளால் இன்றைய சிந்தனையை இந்த அளவில் நிறைவு செய்கின்றோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஒங்கிட மன்றுளார் அடியார் அவர்வான் புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகெலாம் வான்முகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க உரையிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல் தவம் வேள்வி மல்க மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். தென்னாருடைய சிவனே போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி. திருச்சிற்றம்பலம்.